தென்னகம் தந்த தேவதை, மக்கள் மனங்களில் வாழும் புனிதை, ஆதரவற்ற நலிந்த மக்களின் அன்பு தெய்வம், கைவிடப்பட்ட மக்களின் காவல் தெய்வம் என்றெல்லாம் எல்லோர் மனதிலும் நிறைந்து நிற்கின்ற தன்னுடைய அன்பால், இனிய வார்த்தைகளால், அன்பு நிறைந்த தாயுள்ளத்தால் எல்லோரையும் கவர்ந்தெடுத்த அன்னைதான் நாம் இன்று நினைத்து போற்றி புகழும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. இவர்கள்தான் இயேசுவின் இதய சபைக்கு அடித்தளமிட்டவர்கள் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெயராகும். இந்த அன்னை ஸ்கொலாஸ்டிகா குளித்துறை மறை மாவட்டத்தின் பட்டரி விளையில் பிறந்து முழகுமூட்டில் இறை அழைத்தலும் உயர்கல்வியும் பெற்று தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் அழகப்பபுரத்தில் இதய சபைக்கு அடித்தளமிட்டு கோட்டாறு மறை மாவட்டத்தின் குருசடியில் குடிபுகுந்து உயர்ந்து வளர்ந்த ஆலமரமாய் வேலூர் தொடங்கி பல்வேறு மறை மாவட்டங்களில் தடம் பதித்த உயர்ந்த ஆளுமைதான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அவர்களது பண்புகளை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாதையை, அவர்களது இதய சபைக்கான இயக்கத்தை, அவர்களது நலிந்த மக்கள் மேல் கொண்டிருந்த ஆர்வத்தை எல்லோருக்கும் எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் பலரது உள்ளத்தில் உயர்ந்த லட்சியத்தை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த அன்னை ஸ்கொலாஸ்டிகா பற்றிய கலை காவியத்தை உருவாக்க ஒத்துழைத்த, முயற்சி எடுத்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். அன்னை ஸ்கொலாஸ்டிகா பற்றிய ஆவணப்படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இதய சபையின் பெயரால் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். வணக்கம். திருவிதாங்கூர் சமஸ்தானம் நீர்வளமும் நிலவளமும் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கருமிளகும் சேர்ந்து இந்திய துணைக்கண்டத்தின் செல்வமிக்க பகுதியாக திருவிதாங்கூரை மாற்றியிருந்தது. மூட நம்பிக்கைகளும் ஏற்ற தாழ்வுகளும் நிறைந்த அந்த மண்ணில் சமத்துவத்தை விரும்பிய பலர் மெய்யான இறைவன் இயேசு என்பதை உணர்ந்து கிறிஸ்துவத்திற்கு மாறத் தொடங்கினர். அப்படி இறைவனை ஏற்றுக்கொண்ட தேவ விசுவாசமுள்ள குடும்பங்களில் ஒன்றுதான் சவரிமுத்து சவரியாயி குடும்பம். 7 பெண் குழந்தைகளில் 4வது குழந்தையாக ஒரு தேவ மலர் போல வந்து பிறந்தவர்தான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் கார்மல் சபையில் மறுமலர்ச்சியை கொணர்ந்தவரும் திருச்சபையின் முதல் பெண் இறை வல்லுநருமான தூய அவிலா தெரசாவின் திருவிழா. இந்த விழா நாளில்தான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா இப்புண்ணிய மண்ணில் கால் பதித்தார். அன்னைக்கு அவர்தம் குடும்பத்தார் திருமுழுக்கு நடத்தி இயேசுவடியாள் என பெயர் சூட்டுகின்றனர். பெற்றோர் இட்ட பெயரே அன்னையின் எதிர்கால வாழ்வை சொல்லிவிடும் வகையில் அமைந்தது. இயேசுவின் அடியாராக இறை தொண்டு செய்து வாழ்வாங்கு வாழ்வார் என முன்னுணர்ந்த காரணத்தினால்தான் என்னவோ இயேசுவடியாள் என்று பெயர் சூட்டி மகிழ்கின்றனர். பட்டறிவளை ஊர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்தான் அன்னையின் தந்தை திரு சவரிமுத்து. ஏனைய பிள்ளைகளுடன் பிள்ளையாக அன்னை ஸ்கொலாஸ்டிகாவும் அவரது சகோதரிகளும் தங்கள் தந்தையிடம் பாடம் பயின்றார்கள். இளமை பருவத்தில் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாட்டோடு கலந்து கொள்கிறார். இரண்டிலும் தன்னையே மறந்து லயித்திருக்கிறார். எல்லா விதைகளும் மண்ணை முட்டிக்கொண்டு வெளிவந்து விடுவதில்லை. சில விதைகள்தான் மரங்களாக உருக்கொள்கின்றன. அதிலும் ஒரு சில விதைகள்தான் அடர்ந்து கிளைத்திருக்கிற வனத்தின் ஆதி விதைகளாக இருக்கின்றன. அப்படி
அன்னையின் மனதில் ஆதி விதை விழுந்த தருணங்களில் ஒன்றுதான் பஞ்சவன் காட்டு குருசடி பயணம். அவருக்கு லாசர்னு பேர் வச்சாங்க. லாசர்னா தமிழ்ல தேவ சகாயம்னு அர்த்தம். தேவ சகாயம்னா தேவனால் சகாயம் அடைந்தவர் என்று அர்த்தம். எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அவர் ஆண்டவருக்கு மேலே இருக்கிற உறுதியை மட்டும் கைவிடவே இல்லை. அதனால எல்லாரும் சேர்ந்து அவரை கொன்னு விட்டாங்க. கொடுமைப்படுத்தி கொன்னவங்க யாருமே நம்ம நினைப்புல இல்லை. தேவசகாய ஐயா மட்டும் இன்னமும் நம்ம மனசுலையும் நம்ம நினைப்புலையும் இருக்காரு பாரு. இதைத்தான் நிறைவாழ்வுன்னு சொல்வோம். அவங்க வாழ்ந்த காலம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் நிறைந்த காலமாக இருந்தது. அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு கர்வம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆணவம், ஈகோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எள்ளளவுமே எங்கள் அம்மாட்ட இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அம்மா அம்மா அவங்க யாரு? அவங்க கன்னியாஸ்திரிங்கம்மா. கன்னியாஸ்திரிங்கன்னா? கன்னியாஸ்திரிங்கன்னா கடவுளுக்கு தங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்தவங்கம்மா. நானும் கன்னியாஸ்திரி ஆகலாமா? ஓ, அதுக்கு உன்னையே ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணுமேம்மா. ஒப்பு கொடுக்கிறேம்மா. சின்ன பிள்ளையிலே ரொம்ப கடவுள் பக்தியே உண்டு. அங்கே ஒரு சின்ன குருசடி உண்டு, அவங்க ஒரு குடும்ப குருசடி. அதில் மணி அடிக்க போவாங்க. காலையில் 5 மணிக்கு இந்த திருவாலை மணி அடிக்க போவாங்க. தவசு காலத்தில் ஒரு சந்தை இருந்துட்டு காலையில் மணி அடித்து போனவங்க அங்கேயும் மயங்கி வந்துட்டாங்க. இயேசுடியாள் என்னாச்சு? எந்திரிம்மா. இயேசுவே பக்கத்தில் வேற யாரும் இல்லையே. இயேசுடியாள் என்னாச்சு? எந்திரிம்மா. வாமா வீட்டுக்கு போலாம். என்னமாச்சு? தங்கச்சி ஒரு மாதிரி இருக்கா, ரொம்ப சோர்வா இருக்காளே. தங்கச்சி குருசடியில் ஜெபிச்சுட்டு இருக்குமா மயங்கி விழுந்துட்டாமா. ஐயோ, எழுந்திரிமா. என்னம்மா ஆச்சு? நான் எடுக்கட்டா? வா மக்களே, உள்ள போலாம். உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி குடுமா. இந்த நேரத்தில் அன்னை கண்ட கனவொன்று குறிப்பிடத்தக்கது. கரடிகள் சில வருகின்றன. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவை பூனையாகி மாறிவிடுகின்றன. அவற்றை விரட்ட தொடப்பத்தை தேடுகிறார். ஆழ்ந்த உறக்கத்தில் தொடப்பம் இருந்த இடத்திற்கே சென்று தூங்கியும் விடுகிறார். காலையில் அவரை கண்ட சகோதரி எழுப்பி விடுகிறார். இந்த கனவு அன்னையின் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. பின்னாட்களில் அருட்தந்தை போஸ்கோ தீமையை அழிக்கும் ஒரு கருவியாக கடவுள் அன்னையை தேர்ந்தெடுத்தார் போலும் என அந்த கனவுக்கு விளக்கமளித்தார். கேரளாவின் கொயிலோன் மறை மாவட்டத்திலிருந்து பிரிந்து கோட்டாறு புதிய மறை மாவட்டமாக உதயமானது. அதன் முதல் ஆயராகிறார் மேதகு லாரன்ஸ் பெரேரா. கோட்டாறு பங்குகள் அனைத்திற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் மாங்குழி பங்கிற்கும் வருகிறார். ஆயரை வரவேற்கும் குழுவின் தலைவராக இருந்த சவரிமுத்து ஆயரை மனமுவந்து வரவேற்கிறார். ஆயர் லாரன்ஸ் பெரேரா சபரிமுத்துவின் விருந்தோம்பலினால் உள்ளம் மகிழ்கிறார். குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் தருகிறார். அதில் அன்னைக்கு கிடைத்த பரிசு அவர் வாழ்க்கைக்கு மேலும் தெளிவான பொருளை வழங்கியது. ஒரு சபையை தொடங்குவதற்கான அழைத்தல் நிச்சயமாக இறைவனுடமிருந்து அவர்கள் பெற்றிருக்கின்ற ஒரு அழைத்தலாகவே நான் கருதுகிறேன். இல்லை என்றால் இந்த சபை இந்த அளவுக்கு அது வளர்ந்திருக்காது. எனவே இறைவன் கொடுத்த ஒரு தனிப்பட்ட அழைப்பு என்பதையும் அவர்களுடைய வாழ்வில் இருந்தும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆன்மீகத்தில் மட்டுமன்றி துணிச்சலும் அன்னையின் மனத்தில் மிகுந்திருந்தது. அதற்கு அன்னையின் வளர் இளம் வயதில் நடைபெற்ற நிகழ்வொன்றே சாட்சி.
புனித சவேரியார் கோயிலுக்கு என்னை அழைத்து செல்வது வழக்கம். எப்போதுமே அழைத்து செல்வார்கள். அந்த காலத்தில் பாலம் ஒன்றும் கிடையாது, இந்த குறுக்க பாலம் ஒன்றும் கிடையாது கடந்து போகிறதுக்கு. அப்போ அந்த வெட்டாரில் குறுக்க 2 பனங்கம்பை பெரிய பனையை 2ஆக வெட்டி இப்படி போகிறதுக்கு, அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு, இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கும் உள்ள வசதி செய்திருந்தாங்க. இப்போ நாங்கள் பேசிட்டு போகும்போது திடீர்னு அதாவது நட்சத்திரம் அக்கான்னு சொல்லுது கொலாஸ்டிகா அக்காவுக்கு தங்கச்சி. அங்கே நாங்கள் 3 பேரும் போய்கிட்டே இருக்கோம். அப்போது திடீர்னு என்ன செய்துட்டாங்கன்னா கால் தட்டி அந்த ஆற்றுல தவறி விழுந்துட்டா நட்சத்திரம் அக்கா. அந்த நட்சத்திரம் அக்காவில் இந்த கொலாஸ்டிகா அக்கா உடனே என்ன செய்தாங்க, கீழே அப்படி இறங்கி போய் தூக்கிட்டாங்க. வேறு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. அந்த இடத்துக்கு பேர் நடுத்தேரி. முழகுமூடு தூய அகுஸ்தனார் சபையைச் சேர்ந்த கன்னியர்கள் நடத்திய பள்ளியில் 7ஆம் வகுப்பை துவங்கிய அன்னையின் வாழ்வு அளப்பரிய மாற்றங்களை சந்திக்கிறது. தன் ஓய்வு நேரத்தை யாருமற்ற சிறு பிள்ளைகளுடன் செலவிடுகிறார் அன்னை. அவங்ககிட்ட படித்த பாடத்தில் தான் நான் எல்லாம் அந்த குழந்தைகளை வழக்கு படித்ததான், அந்த குழந்தைகளை அன்பு செய்ததான். பிள்ளைகள்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தது. அந்த குழந்தைகளை எல்லாம் அவங்க பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. வீட்டிலேருந்து வரும்போது நம்ம இப்படி வர்றோம், சபைக்கு வர்றோம், இப்படி ஒரு தாயை பார்க்கல. ஆனால் பெற்ற தாய்க்கு அடுத்தது ஒரு தாயின்னா இவங்கள தான் நான் பார்த்தேன். அன்புக்காக இயங்கும் பிள்ளைகளிடம் அன்னை காட்டிய பாசமும் அப்பிள்ளைகளின் புன்னகைகளுமே பிற்காலத்தில் யாருமற்ற குழந்தைகளை தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு வளர்த்தெடுத்து ஆளாக்க துணை நின்றது. முத தனிசிலாசன ஒரு பிள்ளைய ஒரு மயிலாடின்னு உள்ள அந்த பாறைக்கு இடையில் அந்த பிள்ளை அழுத சத்தத்தை கேட்டு அங்கே ஆடு மேய்க்க போனவங்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டு கொடுத்தாங்க கான்வெண்ட்டில். அந்த டைமில் கான்வெண்ட்டில் வசதியே கிடையாது, சாப்பாட்டுக்கு கூட வசதி கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயும் நம்ம இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்போன்னு அவங்க நினைக்கவே இல்லை. அந்த பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்தாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்ஃபன் பிள்ளைகளை வளர்த்தாங்க. அம்மா அப்பா யாருமே கிடையாது. பாட்டி கொண்டு விட்ட உடனே அவங்களும் உடனே ஏற்றுக்கிட்டாங்க. அம்மா வந்து உடனே வாமா அப்படி அணைச்சி எடுத்து கூட்டிகிட்டு போய் பேசி அன்பாக இருந்தனால தான் நாங்கள் வந்து அம்மா அப்பா எங்களை தேட வைக்கலை. எங்களுக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. அம்மா அப்பாவை தேடுறதுக்கு வைக்கலை எங்களை. அவங்களுடைய பாசமும் அன்பும் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு கருணை எங்களுக்கு காட்டினனால தான் அவங்க எங்களை இந்த அளவுக்கு வளர்த்தனால தான் நாங்கள் அம்மா அப்பா தேடினதும் கிடையாது, எதிர்பார்த்ததும் கிடையாது. ஒரு அரவணைப்பு அம்மா ஸ்தானத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு எங்களை கவனித்து எடுத்து வந்தாங்க. மற்ற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கிறிஸ்மஸ்ஸு அந்த டைமுக்கெல்லாம் நல்லா எல்லாரையும் போல் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி கொடுத்து நல்ல சந்தோஷமாக இருக்கும். அம்மா வந்து எங்களை வந்து எந்த ஒரு சிஸ்டர் யார் எது திட்டினாலும் எங்களை திட்ட விட மாட்டாங்க. நல்ல ஒரு பாசமாக ட்ரெஸ்ஸு போட்டாலும் கோயிலுக்கு போனாலும் எது போனாலும் சரி நல்லா எல்லோரும் நல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது திருவிழாலாம் வந்தால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படி நல்லா வளர்த்துட்டாங்க. சிஸ்டர்களுக்கு குறை வச்சா கூட எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா கவனிச்சாங்க. வெளியேருந்து பேரண்ட்ஸ்லாம் பார்க்க வருவாங்க அம்மா இருக்க பிள்ளைங்களை. அப்போ பார்க்க வரும்போது கூட நாங்கள் அதை யோசிப்போம், இது எல்லாம் யாரோ வராங்க பார்க்க வராங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் அம்மா அப்பா வந்து பார்க்க வராங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது அந்த ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை வந்து நல்ல ஒரு இதில் எல்லாமே இல்லைன்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. கல்வியிலும் அன்னை தன்னுடைய சிறந்த பங்களிப்பை தருகிறார். ஒழுக்கத்திலும் அவரே முன்மாதிரியான மாணவியாக திகழ்கிறார். நடந்துக்கிட மாட்டேன். அப்போ வந்து பள்ளியிடத்துக்கு போகிறது கஷ்டப்படுவேன், படிக்க மாட்டேன். கண்ணாடி சிஸ்டரு சத்தம் போடுவாவ, அடிப்பாவ. அப்போ அம்மா சொல்லுவாவ, அடிக்காத நம்ம பிள்ளை, அதனால் அவளை அடிக்காத, பாசமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாவ. என்ன தப்பு செய்தாலும் கண்டிக்க மாட்டாவ. என் பிள்ளை அவள் முடிஞ்ச வரைக்கும் அவள் செய்தால் போதும், அவள் படிக்க அளவு படித்தா போதும், அதை பற்றி கவலைப்படாத, பிள்ளைய அடிக்காத அப்படின்பா, பாசமாக பார்த்துக்கோ. இப்போ நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப முரட்டுத்தனமாக, ஏன்னா யாரும் இல்லாதனால ஒரு இதாக வளர்ந்தேன்.
அதில் வந்து ரொம்ப பிடிவாதம், கொஞ்சம் கோபம் எல்லாமே வரும். அப்போ வந்து அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து இப்படி கோவப்படக்கூடாதுமா, நல்ல பிள்ளையாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி தருவாங்க. சொல்லி தந்து என்னை வந்து எப்போவுமே ஒரு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. இந்த குழந்தை இயேசு ஜெபம் படிமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி எனக்கு சொல்லி தந்து, அந்த மாதிரி நானும் கொஞ்சம் எனக்கு அந்த குணம்லாம் அதுக்கப்புறம் தான் மாறிச்சு. அந்த ஜெபம் படித்து அம்மா அடிக்கடி என்கிட்ட தட்டி கொடுத்து ஒரு பாசம், ஒரு தாய்ங்கிற பாசம் அதில் தான் நான் இது பண்ணேன். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா கிடையாதுனால இவங்களை பார்த்து இவங்களுடைய அரவணைப்பில் தான் நான் அப்படி நல்லா வளர்ந்தேன். 1936ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் நாள் அகுஸ்தினார் சபையில் விருப்பு நிலை சகோதரியாக தன் இறையிழத்தலின் முதல் அடியை எடுத்து வைக்கிறார் அன்னை. ஆண்டவராகிய இயேசுவே, இதோ நான் வருகிறேன். மிகவும் எளிமையானவர்கள். அவர்களுடைய சபையே ஏழை எளிய மக்களுக்காக உதவுவது ரொம்ப உயிர் எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் வளர்ந்துருக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு இனிஷியலில் எங்களுக்கு பேர் போட்டது எல்லாமே அம்மா தான். இந்த பேர் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு 9-12 பேர் வளர்ந்தோம். இல்லை அவ்வளோ பேருக்கும் அவங்க இனிஷியல் போட்டு தான் இன்றைக்கி எங்களை வளர்த்து. நோயுற்றோருக்கு மருத்துவ பணி, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோருக்கு அன்பு என அறப்பணிகளை ஈடுபாட்டோடு செய்கிறார். அநேகருக்கு அவர்கள் வாழ்வு கொடுத்திருக்கின்றார்கள். எங்கு சென்றாலும் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பற்றி பேசி இவர்கள் வந்தார்கள். அர்ப்பண வாழ்வின் முக்கியமான காலம் நவக்கன்னியர் நிலை. நாட்கள் நெருங்க நெருங்க அன்னையின் உள்ளத்தில் ஆனந்தமும் அங்கலாய்ப்பும் ஒரு சேர எழுகின்றன. பிரார்த்தனையின் வலிமையினால் அன்னை தயக்கங்களை வெல்கிறார். அவங்க வந்து எப்பொழுதுமே ஜெபம் செய்வாங்க. இந்த சபையில் வந்து எப்பொழுதுமே ஜெபத்தை உருட்டி ஜெபமாலை செய்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு பிள்ளைகள்கிட்ட ஏதாவது தகராறு வந்திருந்தாலும் அவங்க எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க. அவங்கள்ட்ட நான் பார்த்தது எல்லாமே ஜெப வாழ்க்கை. ஜெபத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கோமோ அதுதான் நம்மளை கடவுள் கடைசி வரை வழி நடத்துவார் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையை உணர்வை நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு உள்ள அருள் உண்டு. வேறு எந்த மனுஷர்கிட்டையும் எந்த நன்மையை நம்ம தேடக்கூடாது. எது வேணுமோ ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். 1941 நவம்பர் 21ஆம் நாள் அகுஸ்தினார் சபையில் அன்னை தன் முதல் வார்த்தை பாட்டை கொடுக்கிறார். மறக்க முடியாத அப்பொன்னாளில் இயேசு வடியாள் என்ற இயற்பெயர் மாறி ஸ்கொலாஸ்டிகா என்ற புது பெயருடன் அகுஸ்தினார் சபை உறுப்பினராகிறார் அன்னை. சகோதரி ஸ்கொலாஸ்டிகா ஆகிய நான் கடவுளின் அதிமிகு மாட்சிக்காகவும் அவரின் திரு உள்ளத்திற்காகவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உறுதி கூறுகிறேன். வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் உட்காருங்க. பள்ளியாடியில் ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முழங்கூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. முழங்கூட்டில் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் போகிறாங்க. அங்கேயும் நல்லா செய்கிறாங்க. அங்கே ஒரு 4 வருஷம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பள்ளியாடியில் ஒரு கலவரம் வருது. வந்து கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்தவ ஸ்கூலில் படிக்கணும், மற்றவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு ஒரு இது வரும்போது அவங்க எல்லா மக்களும் டிசி வாங்குகிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பிள்ளை வேணும் ஸ்கூலில். அப்போ உடனே அம்மாவை இங்கே திரும்பவும் மாற்றுறாங்க பள்ளியாடிக்கு மாற்றோன்னே இவங்க வீடுகளெல்லாம் பேசி எல்லாரும் டிசி வாங்கினவங்க எல்லாரும் திரும்ப கொண்டு அவங்க சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்து அப்படியே ஒரு மாட்டு போய்ட்டுருக்குது. திரும்பவும் கொஞ்ச நாளில் திரும்ப பள்ளியாடிக்கு வராங்க. அது ஒரு எல்லாருக்கும் அந்த அவங்க மக்களோட உள்ள ஐக்கியம், அதோட பிரிவினைகளை, மற்ற ஜாதி கலவரங்கள் இப்படி இதெல்லாம் ஒரு சுகமாக கொண்டு போகிற ஒரு முறையை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வீடுகளில் அடிக்கடி போய் சந்திப்பாங்க. வீடு சந்திக்கிறது, மக்கள்கிட்ட போய் பேசுகிறதுல ரொம்ப அவங்களுக்கு விருப்பமான ஒரு இது. இவர்கள் வருவது என்று சொன்னாலே எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் முன்கூட்டி தகவல் சொல்லி அனுப்புவார்கள். மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்களாம். சிஸ்டர் என்று அம்மா என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கின்றார்கள்.
மக்களோட ஒன்றிப்பாக அப்படி இருந்தாங்க. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அவர் என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் பேர் பெற்றோர், பரிசுத்த நிறைந்த பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த குழந்தை உள்ளம் அவங்க குழந்தை பருவத்தில் இருந்து மரணத்தை தொடும் காலம் வரைக்கும் அந்த குழந்தை குணத்தை மாற்றவில்லை. வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு பெண்மணி, ஒரு மாணிக்கம்னு சொல்லலாம், ஒரு தியாகச்சுடர், ஒரு அன்பின் இருப்பிடம். சின்ன விஷயத்துக்கு நல்லா சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு அது அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி தாய் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது தாய், நான் இருக்கேன்டா உனக்கு அப்படி சொல்லுவாங்க எப்போவுமே. துறவிகளில் 3 வார்த்தைப்பாடுகள் உண்டு. கீழ்ப்படிதல், ஏழ்மை, கற்பு, புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அவங்க முழுமையாட்டு அவங்கள்ட்ட வாழ்ந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த 2 வருஷம் அவங்க கூட வாழ்ந்து அவங்ககிட்ட சில பயிற்சிகள், அவங்க வாழ்ந்த முறையை கற்றுக்கிட்டது, அவங்க சொல்லி தந்த முறையை கற்றுக்கிட்டது, அதை பொறுத்து தான் இன்றைக்கும் என்னால் வாழ முடியுது. 1947 ஆகஸ்ட் 15 அடிமை விலங்கினை உடைத்தெறிந்து இந்தியா விடுதலை அடைகிறது. அன்னையின் இறுதி வார்த்தைப்பாடு மேலும் தள்ளி போகிறது. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் ஒரே சபையில் சகோதரிகள் 2 பிரிவினராக இருக்கக்கூடாதென முழக்கமிட்டார். தொடர்ந்து அகஸ்டின் சபையின் பொறுப்பாளர்கள் பயிற்சி நிலையில் இருந்த சகோதரிகளை வீட்டுக்கோ அல்லது வேறு சபைக்கோ செல்லுமாறு ஆணை பிறப்பித்தனர். வெளிநாட்டு சகோதரிகளும் அவர்தம் நாடுகளுக்கு திரும்பி சென்று விட தயாராயினர். இந்தியன்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் வேற்றுமை ரொம்ப உண்டு. யூரோப்பியன்ஸை ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா தாயார்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ஹார்ன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு குவீன் போல் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன்ஸுக்கு அப்படி இல்லை, ஒரு உடுப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு பாவாடை பொருள் போட்டு மேலே ஒரு ஏப்ரன் பொருள் ஒன்று போட்டு தலையில் ஒரு 2 துணி கட்டி வச்சு அப்படி பார்க்க தெரியும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாட்டம் அப்படி இருக்காது. அப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நடக்காது, எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ், ஒரே ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ஒன்றும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டரில் போன மாதிரி இருந்தால் நீங்கள் பெல்ஜியத்துக்கு வரணும். பெல்ஜியத்துக்கு வந்தால் அவங்களெல்லாம் இந்த இதில் எங்கள் மெத்தடில் ட்ரீட் பண்ணுறது அங்கே தான் அவங்க நொவிஷியேட் இருக்கோம். இங்கே ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்த நொவிஷியேட்டை நாங்கள் க்ளோஸ் டவுன் பண்ணியாச்சு, நீங்கள் அங்கே போகணும். ஆனால் அதுக்கு அந்த செலவு நீங்கள் தான் பார்க்கணும், நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படி சொன்னாங்க. அப்போ நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே காசு முடக்கி நாங்கள் அங்கே வர மாட்டோம், எங்களுக்கு வர்றதுக்கு முடியாது, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாது எல்லாம் சொன்னாங்க. அன்னையின் மனதில் பூகம்பம் எழுகிறது. துணைநிலை சகோதரியாக வாழ்வதா அல்லது புதிய வழிகள் ஏதேனையும் கண்டடைவதா? வணக்கம்மா, ஏன் எல்லாம் உம்முன்னு இருக்கீங்க? எங்கள் மதர் எங்களை வேற மடத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ திரும்பி போக சொல்கிறாங்க. கடவுளுக்காக பணி செய்ய வந்தோம், ஆனால் அவரோட சித்தம் என்னன்னே புரியலை. ஆசாரிப்பள்ளம் கன்னியரின் வேதனை அன்னையின் மனதிலும் படர்கிறது. வேறு சபையில் சேருங்கள் அல்லது வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள் என சொல்லப்படும் இளைய சகோதரிகளின் வாழ்வை எண்ணி அன்னை வருத்தமுறுகிறார். இவர்கள் சென்றுவிட்டால் இங்குள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோரை பராமரிப்பவர் யார்? அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது யார்? ஸ்கோலாஸ்டிகா, நீ எங்க கூட தானே இருப்ப. ஆனால் மற்றவங்க நம்பிக்கையோடு வாழ்ந்தார். ஒரு இறைவன் நமக்கு ஒரு வழி காட்டுவார், கைவிட மாட்டார், அந்த ஒரு நம்பிக்கை. ஆண்டு தியானம் தொடர்கிறது. அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு என்ற தியான குருவின் சொற்கள் ஆண்டவரின் குரல் போலவே மனதில் ஒலிக்கிறது. அகுஸ்தினார் சபை சகோதரிகள் தம் நாடுகளுக்கு திரும்பிவிட்டால் ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்வு, உடன் பணிபுரிந்த துணைநிலை சகோதரிகளின் வாழ்வும் என்னாகும்? அவர்களுக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்கிற கேள்விகள்
அன்னையின் மனதில் எழுகின்றன. 4ஆம் நாள் நற்கருணை நாதர் நாவில் வருகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் உரையாடல் எதிரொலிக்கிறது. கைவிடப்பட்டவர்களுக்காக நீ ஏன் புதிய சபையை தொடங்கக்கூடாது என்கிறது அக்குரல். தியானம் கொடுத்த ஆன்ம குருவை அணுகி தன் உள்ளத்தின் ஆவலை வெளிப்படுத்துகிறார். சாமி, என்னோட மனசில் புது சபை தொடங்கலான்னு எண்ணம் வந்திருக்கு. நல்ல விஷயம். அதிகமாக ஜெபிங்க. கடவுள் நல்லதுன்னு நினச்சா நிச்சயம் நடக்கும். God bless you. நன்றி சாமி. ராஜு, நம்ம எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறோம்? கடவுளுக்காக தானே. நம்ம சபையே திடீர்னு வெளியேறிட்டா இங்கே இருக்க கன்னியாஸ்திரிகளும் ஏழை பிள்ளைகளும் இறைவனுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பணி செய்ய புதிய சபையை தொடங்கினால் உடன் வர சம்மதமா என கேட்க நான் வர்றேன். உடன் பணிபுரிந்த சகோதரி ராஜமும் முழு மனதுடன் சம்மதிக்கிறார். அவங்க ஒரு புனித போல வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கை எல்லாரையும் இழுத்து, ஒவ்வொருத்தரையாக இழுத்து சபைக்கு. வசதியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்களால எப்படி இந்த ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறது அப்படின்னு உள்ளது எனக்கு பலமுறை கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நாங்களும் மிடில் கிளாஸ் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்து சேரும்போது இங்கே ரொம்ப வறுமையில் தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருந்தால் வீட்டில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க அம்மா எப்படியாக்கும் இவ்வளோ வசதியான குடும்பத்திலேருந்து அவங்க எங்களை விட மோசமான ஒரு இது கூட அப்படி சாப்பிடுவாங்க. எப்படியாக்கும் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னலாம் நான் பல முறை திங்க் பண்ணுவேன். ஒரு சிஸ்டருடைய உழைப்பில் அவங்களும் சாப்பிட்டு 2 பிள்ளைகளும் ஏழை பிள்ளைகளும் வாழணும். அதனால் அவங்க கடினமாக உழைக்கணும். எந்த பணி செய்தாலும் கடவுளுக்காக அவருடைய மகிமைக்காக சிறப்பாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஏழ்மைன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து 5 மணி காலையில் மார்னிங் 5 o'clock மாசு கோயிலில். அப்போ போனோம். போயிட்டு வர சமயத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வருவோம். நாங்கள் லைனாக வரும்போது அம்மாவுக்கு காலை பார்க்கும்போது அம்மாவுக்கு காலை 2 வகையான செருப்பு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி அம்மா காலையில் அதனால் மாறி போட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். வந்தோடனே அவங்க பேச மாட்டாங்க, ஜெபிச்சுட்டு எங்களையும் ஜெபிக்க சொல்லுவாங்க. வரும்போது அவங்களும் ஜெபிச்சுட்டு வரோம். இப்போ கேம்பஸுக்குள்ளால் இங்கே வந்த உடனே நான் கேட்டேன், அம்மா உங்கள் காலை செருப்பு மாறி இருக்குது, நீங்கள் மாற்றி போட்டுட்டு வந்தீங்களா? இல்லைம்மா, ஒரு கால் செருப்பு அருந்து போயிடுச்சு, இன்னொரு செருப்பினுடைய ஒன்று நல்லா இருந்துச்சு, அதனால நான் அதை எடுத்து போட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலை. இவ்வளோ ஒரு பெரியவங்க, ஒரு சபையை நிறுவனவங்க, ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு பெரியவங்க இருக்கவங்க இவ்வளவு இதாட்டு எளிமையாக எப்படியாக்கும் அவங்களால போட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின். அவங்க இன்னும் சொன்னாங்க, நமக்கு காலுக்கு ஒரு செருப்பு வேணும், அவ்வளவு தானே. அகப்போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன. ஆனால் புறப்போராட்டங்கள் இனிதான் ஆரம்பிக்கின்றன. கோட்டாறு ஆயரை பல்வேறு வழிகளில் சந்தித்தும் அவர் எழக மறுக்கிறார். இறுதியாகத்தான் வாராது வந்த மாமணி போல அருட்திரு நவமணி அடிகளார் அன்னைக்கு அறிமுகமாகிறார். 1952 நினைக்கிறேன். இது கேரளாவோட இருந்தது, கேரளா அரசாங்கத்தோட. அப்போ கேரளா அரசாங்கத்தில் உள்ள எல்லா மந்திரிமாரும் அவருடைய அவர் சொன்னாங்க, கேரளாவில் அவரை நான் கம்யூனிஸ்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சிவத்த கச்சை கட்டிக்கிட்டு போகும்போது அவர் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லார். அப்போ அவர் அங்கே இந்த ஊரில் வந்த பிறகு தான் அந்த ஊராக இருக்குது, நல்ல ரொம்ப வர்த்தி செய்யுது. அதனால் அவரை இந்த ஊருக்குள்ள யார் அவர் சொன்னதுக்கு யாரும் அதை தட்ட போகிறதில்ல. நவமணி சாமியார் என்ன செய்தாருனாக்க, இந்த சிஸ்டரு அவருடைய பேச்சினால தான் அவருக்கு கொடுக்கணும். நாங்கள் கூட இருந்தோம். அப்போ இந்த ரொம்ப மரியாதையோடு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் செய்கிறேன்னார் அவர். எல்லா நன்மைக்காக தான் இருக்கும், வேறு ஒன்றும், எல்லா நன்மை தான் சொல்லிட்டு, அப்போ நான் பிஷப்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னாரு.
பிஷப்கிட்ட போய் கேட்டோடனே அவரும் இவர் சொல்கிறது பிஷப்பு ரொம்ப இது கேட்பார். நவமணி அடிகளார் பேச்சு அளவில் மட்டுமல்லாமல் மேதகு ஆயர் ரோஜ், துணை ஆயர் தாமஸ், அருட்தந்தையர் டல்மைடா, சூசைநாதர் ஆகியோரை நேரில் சந்தித்து புது சபை தொடங்குவதற்கான அனுமதியை பெற்று காட்டுகிறார். புதுசாக சபை ஆரம்பிக்கணும்னா 1 ஏக்கராவது நிலம் வேணும் இல்லையா? 3 ஏக்கராவது வேணும் சாமி. சரி சரி. ரோஜாண்டாய்க்கு நீங்கள் ஒரு அனுமதி கடிதம் எழுதுங்க. ரோமுக்கு ஆயர் போகிறது போல் இருக்குது. அதுக்குள்ளே நானும் உடனடியாக ஆயரை சந்தித்து பேசுகிறேன். சரிங்க சாமி. 1952 ஜூன் மாதம் 21ஆம் நாள் இயேசுவின் சிறிய சகோதரிகள் சபை தொடங்கப்படுகிறது. அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் தங்கை மார்கரெட், மூத்த சகோதரியின் மகள் ஆக்னஸ், அகுஸ்தினார் சபையிலிருந்து வெளியே வந்த ரோஸ் ஆகியோருக்கு துறவற ஆடைகள் வழங்கி அருட்தந்தை நவமணி புதிய சபையை ஆசீர்வதிக்கிறார். அதிகாரப்பூர்வமாக சபையின் புதிய பயணம் ஆரம்பமாகிறது. குட் மார்னிங். வாங்கம்மா, உட்காருங்க. குட் மார்னிங் மதர். மதர், நான் புதிய சபையில் சேரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மதர். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீ போகிற இடத்துல எல்லாம் கடவுள் உன்னோடு இருப்பாருமா. நீ செய்கிற செயல்களிலெல்லாம் கடவுள் உன் கரத்தோடு இருப்பார். நீ விதைக்கிற விதைகளெல்லாம் விருட்சமாக மாறி நல்ல கனி தருமம்மா. கவலைப்படாமல் போயிட்டு வாம்மா. காட் பிளஸ் யூ. நல்ல ஒரு சகோதரியை நாம் இழந்துட்டோம். 1952ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் நாள் தற்காலிக வார்த்தைப்பாடு கொடுத்த அன்னை ஸ்கொலாஸ்டிகா இயேசுவின் சிறிய சகோதரிகள் குடும்பத்தில் இணைகிறார். 1953 மே மாதம் 13ஆம் நாள் வாடகை வீட்டிலிருந்து புதிதாக கட்டிய வீட்டிற்கு உறுப்பினர்கள் குடிபுகுகின்றனர். பாத்திமா அன்னை காட்சி தந்த நாள் என்பதால் அந்த இல்லத்திற்கு பாத்திமாபதி என பெயரிட்டனர். அருட்தந்தை நவமணி அதை ஆசீர்வதித்து திறந்து வைக்கிறார். என் கூட வந்து நிற்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய கஷ்டங்களை தாண்டி நம்ம இந்த சபையை ஆரம்பிச்சிருக்கோம். கடவுளை நம்புவோம், அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அன்னை இந்த வாசகங்களை இறுதி வரை மனதில் கொண்டு பயணித்தார். மூணு வருஷம் தமிழ் இதுவும் பாடமும் சொல்லி கொடுத்தாங்க. கேட்டிகிசமும் டெய்லி காலையிலே பூசைக்கு போனோம், டெய்லி ஜெபமாலை செய்யணும், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எப்போவுமே சொல்லுவாங்க. அவங்க கிளாஸுக்கு வரும்போது ஒரு நாள் பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணாமல் வரமாட்டாங்க. அந்த செயல் பகுதி எடுக்கின்ற போது அவங்க எடுக்கின்ற போதே அடுத்து 4 நிமிடத்தில் எங்களுக்கு மனப்பாடமும் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை ஒவ்வொரு சீர் பிரித்து அதை தெளிவுற சொல்லி கொடுத்து எங்களை அந்த இடத்தில் படிக்கக்கூடிய ஒரு சக்தி அவரிடம் இருந்தது. பொறுமையாக கற்றுக் கொடுப்பாங்க. ஈயிலிருந்து அத்தனை உயிரெழுத்து மெய் எழுத்துக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள எழுத வச்சு படிக்க வச்சு அப்படியே தமிழ் மலையாள சிஸ்டர்ஸுக்கிட்ட தமிழை உருவாக்கியவங்க அம்மா. ஸ்கூலில் எப்பவும் பாடம் நடத்தினாலுமே ரொம்ப அன்போட அமைதியாக தான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாளும் அவர்கள் வகுப்பறைக்கு செல்லாமல் இருந்ததில்லை. மாணவர்கள் மத்தியில் அவருடைய பண்பாடு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருந்தது. மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இருக்கும்போது ஒரு லெப்ரசி ஆள் வயசானவர், அவர் வந்து ஒரு துணி எனக்கு தாங்கம்மா மூடுறதுக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ இவங்க அளவுறதுலேருந்து குருசடிக்கு போகிறாங்க. இவங்ககிட்ட கையில் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் வரும்போது கொண்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போனோடனே எல்லோரும் சொல்கிறதானேன்ட்டு அவரை ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்க மாட்டார். அப்போ இவங்க அங்கே போன உடனே அங்கே துணிகள்லாம் இருந்து போர்வையெல்லாம் இருந்து தேடி தேடி எடுத்து ஒரு போர்வை கையில் எடுத்துட்டாங்க. ஒரு கோட்டு, நல்ல கோட்டு இருந்து கையில் எடுத்துட்டு அடுத்த நாள் வராங்க. காலையில் வரும்போது இவரை தேடினாங்க, காணல. அப்போ இவங்க இதில் தானே இருப்பாருன்னுட்டு போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். எம்மா எல்லோரும் சொல்லுவாங்க இப்படி யாருமே நீ தேடி வரல, நீங்கள் தேடி வந்து தாரீங்கன்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் பிச்சை எடுக்கிறாரு. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு நாள் குருசடிக்கு வந்துடுவார்.
குருசடிக்கு வந்து இந்த பிச்சை எடுக்கிறதுல காய்கள் பழங்கள் எல்லாம் பழங்கள் திராட்சை பழம் தான் பெரும்பாலும் வாங்கிட்டு வருவார். கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அந்த ஒரு நன்மை செய்தது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இறக்குது வர இந்த உதவியை செய்துட்டு இருந்தார். மதர் கூடயே இங்கே வந்த டைமில் மதர் வந்து இங்கே சேரில் உட்காந்துருந்தாங்க. 2 குழந்தை வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து வயிற்றால போகுது. ஆனால் அந்த குழந்தைய அவங்க அசைக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வச்சுட்டு இருந்த டைமில் வந்து நான் நினச்சேன், இவங்க ஒரு மதராக இருக்காங்க, இப்படி குழந்தைய இப்படி வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அப்படி இருக்கச்சுமே ஒரு அருள் சகோதரி வந்து சிஸ்டர் மேரி, அவங்க வந்து ஒரு துணியில் தண்ணி எடுத்து அந்த அவங்க வெள்ளை சாரியை தொடச்சிட்டு குழந்தைய வாங்கினாங்க. ஆனால் ஒரு குழந்தைய அவங்க கையிலே வச்சுருந்தாங்க. குழந்தை அன்னைக்கு வயிற்றால போயிருக்கச்சுமே நான் கூட குழந்தைய ஒன்றுக்கு இருந்த அப்படியெல்லாம் செய்தாங்கன்னா நான் கீழே வச்சுருவேன், நான் குழந்தைகள் ரொம்ப பாசமாக இருந்தாலும். ஆனால் உண்மையிலேயே அவங்க அந்த டைமில் அசைக்கவே இல்லை, அந்த குழந்தைய அப்படியே தான் வச்சுருந்தாங்க. 2 குழந்தை வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தை அப்படி வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை வயிற்றால போகுது, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க அசைக்கவில்லை, ஒன்றும் இல்லை. அன்னையின் வாழ்விலும் கல்வாரி பயணப்பாடுகள் ஆரம்பித்தன. அன்னைக்கு ஆறுதலாக அரணாக நின்ற மேதகு ஆயர் ரோச்சும் பங்கு தந்தை நவமணி அடிகளாரும் அடுத்தடுத்து வேறு பணியிடங்களுக்கு மாறுகின்றனர். புதிய ஆயராக மேதகு தாமஸ் பெர்னாண்டாவும் பங்கு தந்தையாக அருட்தந்தை மாணிக்கமும் பொறுப்பேற்கின்றனர். பங்கு தந்தை மாணிக்கம் சபையை பற்றி ஆயருக்கு அறிக்கை அளிக்க 1954ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் நாள் ஆயர் சபைக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். 3 நிபந்தனைகள் அடங்கிய கடிதம் அது. புதிய சகோதரிகள் தங்கள் சபையை கலைக்க வேண்டும், உடனே வீட்டுக்கு திரும்ப வேண்டும், வேண்டுமானால் வேறு சபையிலோ தூய அண்ணா சபையிலோ சேரலாம். 3வது நிலையை தேர்ந்தால் டௌரி எளிதாகும் என்று அந்த கடிதம் கூறுகிறது. சபையை தீவிரமாக எதிர்க்கும் சிலர் கன்னியர்களுடன் பேசி அவர்களை குழப்புகிறார்கள். சொத்து உங்கள் பேரில் மட்டும் இருக்கிறதால அந்த சொத்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் போயிடும்னு எல்லா சிஸ்டரும் பயப்படுறாங்க. அதனால எந்த குழப்பம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்தாங்க. பொறாமை இயேசுக்கு இருந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். அவங்க நல்லா செய்வாங்க, நல்ல ஒரு எதிரிகள் பிஷப்பு கூட இருந்தாங்க, ஃபாதர்ஸ் இருந்தாங்க. கூட இருந்த சில சகோதரிகள், ஒரு 3 சகோதரிகள் புரிந்து கொள்ளாமையினாலே அவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. நாங்கள் வந்து சமயம், நாங்கள் சின்ன பிள்ளை அப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். எங்கள்கிட்டயே சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே இருக்காதுங்க, ஓடி போயிருங்க, வீட்டுக்கு போயிருங்க, இது எல்லாம் சாப்பாடெல்லாம் தரமாட்டாங்க இவங்க, அப்படி இப்படிலாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சபை வளரக்கூடாதுன்னு தடுத்தவங்க நிறைய பேர். அப்படிப்பட்டவங்களை கூட இவங்க ரொம்ப பாசமாக, ரொம்ப கரிசனையாக, ரொம்ப மதிப்பு கொடுத்து, ரொம்ப இயேசு சொன்ன மாதிரி உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், அப்படி உள்ள வாழ்க்கை தான் அவங்கள்ட்ட பார்க்க முடிஞ்சு. அப்புறம் எங்கள் கூடயே சிஸ்டர் வந்து படிக்க வந்தாங்க, சேர வந்தாங்க, ஒரு டீச்சர் தமிழ் பண்டிட்டு. இவங்க ரொம்ப ஆஸ்மா முடியாமல் இருந்ததுனால அவங்க எங்கள் கூட சபையில் சேர்ந்து இந்த போஸ்டிங்கை வாங்கினாங்க. அப்போ வாங்கிட்டு ஒரு 1 இயர் வரைக்கும் இருந்தாங்க. இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்து அதை வந்து பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் போஸ்டிங், அவங்க சிஸ்டர் அப்படி 2 தான். அப்போ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரொம்ப இந்த மனசில் ஒரு மாதிரி இவ வந்துட்டு போஸ்டிங்கை வாங்கிட்டு இப்படி பண்ணி போயிட்டா அப்படி இப்படின்னு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, கடவுள் சித்தம், நம்ம அதனால் அதை இது பண்ணக்கூடாதுன்னு அப்படி அந்த ஒரு இதில் ஒரு அவங்க மனசில் ஒரு சலனமோ அல்லது ஒரு எங்களை மாதிரி கூட ஒரு இதே இல்லை. 1956ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் ஆயர் தாமஸின் கடிதம் மீண்டும் வருகிறது. அன்னை ஸ்கொலாஸ்டிகா இனி கன்னியர் உடையில் வலம் வரக்கூடாது. கன்னியர் உடையில் ஆலயம் வந்தால் நற்கருணை தரக்கூடாது. தலையில் முக்காடிடக்கூடாது. சாதாரண சேலை கட்ட வேண்டும் போன்ற அதிர்ச்சி தரும் வாசகங்கள் அக்கடிதத்தில் இருக்கின்றன. அவங்களுக்கு பிஷப் வந்து அவங்களுக்கு வெயில் எண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்பெல்லாம் பதறிட்டாங்களாம். பதறி ஊரே கலைச்சிட்டாங்க, குடும்பத்தை எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது என்னென்னமோ சொல்கிறாங்க, முக்கடை காட்ட சொல்கிறாங்களாம்,
முக்காடு போட்டால் நன்மை தர மாட்டாங்களாம். சாதாரண பொம்பளை மாதிரி சீலை கட்டிட்டு வர சொல்கிறாங்களாம் கோயிலுக்கு. என்ன இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அன்னைக்கு கல்வாரி மலையில் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சப்போ அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? அவர் எதிரிங்க, அவருடைய ஆதரவாளருங்க, அவரை வெறுத்தவங்க, அவரை நேசித்தவங்க, இவங்க எல்லார் முன்னாடியும் தானே அவருடைய உடையை கலைஞ்சாங்க. அந்த இயேசுவோட அடியாள் தான். என்னை வெறும் முக்காடை மட்டும்தானே கலைய சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்து சொன்னது அப்பாவுக்கு தாங்க முடியலையா, அவங்களுக்கு பக் பக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு. 1956ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் மேதகு ஆயர் தாமஸ் அன்னையை சந்திக்க வருகிறார். அருட்தந்தை நவமணி மேதகு ஆயர் ரோச்சின் அனுமதியின்றி இஷ்டம் போல புதுச்சபையை தொடங்கிவிட்டீர் என்று குற்றம் சாட்டுகிறார். முறையாக ஆயர் ரோச் கொடுத்த அனுமதி கடிதத்தை அன்னை ஆயரிடம் ஒப்படைக்கிறார். சபையின் முழு வரலாறையும் ஆயர் தாமஸ் எழுதி தரச் சொல்கிறார். ஒரே மாதத்தில் ஆயர் விரும்பியபடி சபை வரலாற்றை ஆயருக்கு அனுப்புகிறார் அன்னை. சில நாட்கள் கடந்தோடுகின்றன. பாத்திமாபதி ஆலயத்தின் நற்கருணையை சொல்லாமலேயே அகற்றுகிறார் பங்கு தந்தை. திவ்ய நற்கருணை அவங்க இருக்கிற இடத்துல இருக்கோம். அந்த ஒரு ஸ்கூலில் ஒரு சேப்பல் இருக்கோம். உங்கள் ஸ்கூலில் ஒரு சேப்பல் வச்சுட்டு அதில் ஒன்று நாங்கள் திவ்ய நற்கருணை அவர் வைக்க மாட்டோன்னு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். என்ன சாமி சொல்கிறீங்க? காணாமல் போன இயேசு 3 நாட்களில் திரும்பி வருவார் என்பது அருட்தந்தை நவமணியின் பதில். நற்கருணை ஸ்தாபகம் திரும்பவும் வேண்டுமென்று ஆயரிடம் விண்ணப்பிக்கிறார்கள். இந்த சபைக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு தயக்கம், சந்தேகங்கள் பல சகோதரருடைய மத்தியிலே எழுந்தது. அந்த நாட்களிலே அப்பொழுது இருந்த சகோதரிகள் எல்லாருக்குமே நாகர்கோவில் குருசடி அவனுடைய கான்வெண்டில் வைத்து 1 வாரம் தியானம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அன்றைய ஸ்காலஸ்டிக்காக எனக்கு கொடுத்தார்கள். அந்த 1 வாரத்தில் பல சகோதரிகள் கண்ணீரோடு தன்னுடைய அழைத்தலை புதுப்பித்து கொண்டார்கள். 40 மணி ஆராதனைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கடவுளுக்கு மனசு உருகிறதுக்கு வேண்டி 40 மணி ஆராதனை அப்படி சொல்கிறாங்க. பிறகு அதை பிறகு பிஷப்கிட்ட சொல்லி அவங்க அப்போ ஒரு காரியம் செய்யுங்க, நீங்கள் ஸ்கூலில் சென்டராக ஒரு ஹால் போல இருக்கும்ல, அதில் நல்லா டெக்கரேட் பண்ணி ஒரு இதை வைக்கன்னு சொல்லி அப்படி வச்சு அவர் அதில் வச்சா அதுக்கு பிறகு அவங்க அது எடுக்கலை. அவங்களுடைய அந்த அசையாத நம்பிக்கை, நற்கருணையின் மீதுள்ள பக்தி, இது 2ம் தான் அவங்கள அந்த அளவுக்கு எந்த சலனத்துக்கும் உள்ளாக்காமல் அப்படியே நேராக கொண்டு போச்சு. 78 வயசுலையும் நீங்கள் ஆன்மீக தாகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு எப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட, தாயி நான் ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவை பார்க்கறது போல் ஒவ்வொரு அருள் சகோதரிகளையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் நான் இயேசுவை பார்க்குறேன். அதனால தான் நான் எல்லாத்துக்கும் நான் பணியாற்றுறேன் அப்படின்னு, எல்லாருக்குமாகவும் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளிலையும் நான் இயேசுவை பார்க்குறேன் அப்படி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சிஸ்டர், இந்த சபையில் தான் இருக்க போகிறீங்களா இல்லை வேறு சபைக்கு போக போகிறீங்களா? இந்த சபையில் தான் இருப்போம். இந்த சபையில தான் இருப்போம். இந்த சபையில தான் நாங்கள் இருக்கணும். உறுதியாக இருப்பீங்க அப்படி தானே? உறுதியாக இருப்போம். எல்லாரும் உறுதியா இருக்கோம். சரி, அப்படின்னாக்கி சபையை தொடங்கிறோம் சிஸ்டர். வேறு சபைக்கு போக விரும்பவில்லை என்றும் இதே சபையில் தாங்கள் நீடிக்க விரும்புவதாகவும் அருட்சகோதரிகள் ஆயருக்கு கடிதம் எழுதி தருகின்றனர். தூத்துக்குடி நவக்கன்னியர் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் சிஸ்டர். குருகுல முதல்வர் மரியதாசன் தூத்துக்குடியில் நவக்கன்னியர் பயிற்சிக்கு நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்கிறார். அருட்தந்தை அரச ரத்தினம் அடுத்த ஆண்டு அழகையில் இருக்க மாட்டீர்கள் என்று கேலி பேசுகிறார். அக்கா, நான் இவ்வளோ நாள் உனக்கு உதவியாக இருந்துட்டேன், எங்கவே இனி எனக்கு ஆலஞ்சி போன போல இருக்கு. அன்னையின் தாய் சவரியாயும் அன்னையின் சித்தியும் சகோதரிகளுக்கு உதவியாக வறுமை சூழ்ந்த குருசடி மடத்தில் குடியேறுகின்றனர். அந்த பேரே குருசடி மடத்துக்கு பேர் கஞ்சி மடம்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் ஃபுல்லாகவே கஞ்சி தான், வேறு ஃபுட்டெல்லாம் பண்ணுற அளவுக்கு எக்கனாமிக்கலி ஸ்ட்ரென்த் கிடையாது. பட் அன்னைக்கு ரொம்ப பேசிக் லெவல் எக்கனாமி தான். நாங்கள் கான்வென்ட்டுக்கு செல்லும்போது பல நாட்கள் எங்களுக்கு தருகின்ற உணவு கஞ்சி.
பயறு கஞ்சி ரெகுலர் ஆகாரமாக இருந்தது அளவுப்புறம் கான்வென்ட்டில். அது எல்லோரும் சேர்ந்து குடிப்பதனால எங்களுக்கு அதை அந்த அந்த சாப்பாட்டில் ஒரு வெறுப்போ இது வருவதில்லை. அப்போது தான் தெரிந்து கொண்டோம் அங்கு உணவு பற்றாக்குறை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம். அவர்கள் எவ்வளோ கடினமாக அந்த சபையை வளர்த்தார்கள் என்பதை நாங்கள் அப்போது, ஏனென்றால் அந்த கான்வென்ட்டுக்கு அடிக்கடி செல்வதுண்டு. சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அப்போல்லாம். ஆனாலும் அம்மா வந்து எங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை தெரியாமல் எங்களுக்கு கரெக்டான டைமு சாப்பாடு எதுனாலும் சரி எங்களுக்கு தந்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டோமா என்னன்னு பார்த்துட்டு தான் அவங்களே போய் சாப்பிடுவாங்க. எது உண்டனாலும் அந்த குழந்தைகளை கொடுத்து தான், அந்த குழந்தைகளுக்கு இதை கொடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. சுற்றி விட்டுட்டு நாங்கள் அச்சு முறுக்கு செய்தாலும் சரி, பலகாரம் செய்தாலும் சரி, அது அந்த குழந்தைகள் அவங்களுக்கு கொடுத்தப்பறம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு குழந்தைகளை ரொம்ப அன்பு செய்தாங்க. 5 ரூபா இருக்கும் தம்பி எங்கள் கையில். அந்த 5 ரூபா 7 ஆண்டு கேட்டால் உடனே கொடுப்பாங்க. நான் அப்போ கேட்பேன், மதர் நமக்கே செலவுக்கு பணம் பத்தலை, இதில் வேற குழந்தைங்களெல்லாம் எடுத்துருக்குறீங்க, அவங்களுக்கு செலவுக்கு என்ன பண்ணுறது? அவைய சொல்லுவாங்க, அம்மா நம்ம என்ன கொடுத்தா கடவுள் நாளை நமக்கு தருவார். ஒரு தடவை ஒரு அம்மா வந்தாங்க, வந்து காசு கேட்டாங்க. அப்போ எங்கள் மிஸ்ட்ரஸ், நாவிஸ் மிஸ்ட்ரஸ் சொன்னாங்க, அந்த மாதம் கடைசி ஆகிடுச்சி, அப்போது காசு கையில் அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த அப்போல்லாம் எங்கள் சபை வந்து தொடக்க காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் இல்லை. அப்போ வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப எல்லாமே லிமிட்டடு தான். அப்போ அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்களால அதை தாங்க முடியலை. இல்லை போய் பாருங்கள் சிஸ்டர், ஏதாவது இருக்கும் கொடுங்க, நம்மக்கிட்ட வேணும்னு கேட்டு வரவங்களுக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது, இருக்கும் ஏதாவது இருக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த மதிப்பீடுகள், அவங்க மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லுவாங்கள்ல, கொள்ளென்று கொடுத்தல் உயர்ந்தது, கொள்ளேன் என்றால் அதை விட உயர்ந்தது. அப்புறம் கேட்க வரவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருந்தால் அது ரொம்ப மோசம் அப்படிங்கிறத அதில் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்ககிட்ட. சின்ன உதவி யார் செய்தாலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். பெரியவரானாலும் சரி, சிறியவரானாலும் சரி, நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தாயி என்ற அந்த நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்தவர். வீதிகளில் எரியப்பட்ட பச்சிளம் குழந்தைகளை எடுத்து வாரி அணைத்து அந்த பிள்ளைகளுக்கு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து அந்த குழந்தைகளை பாரபட்சமின்றி பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைகளை பாசத்தோடு ஒரு பெலிக்கான் பறவை போன்ற உணர்வோடு அவர்கள் தன்னிடம் உள்ளவற்றை கொடுத்து வளர்த்தார்கள். அப்புறம் 6000 ரூபா தான் எங்கள் கையில் இருந்தது. அந்த 6000 ரூபாயும் வச்சு இந்த பெரிய பில்டிங்கை இதே 2 கொத்தனை விட்டு இது எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். இந்த இப்போ இருக்க பில்டிங் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். சல்லி இவ்வளோ பெரிய பெரிய பாலம் சல்லி லாரியில் கொண்டு போட்டிருப்பாங்க. 3:30 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டுட்டு அதை பொடியாக அதை இவ்வளோ கல்லாக அடித்து சின்ன கல்லாக மாட்டணும். 3:30 மணிலேருந்து உட்காந்துருந்து அடிப்போம். முதல் அடியே மண்டையிலையும் கையிலையும் அடிக்கும், அப்படி ரத்தம் பிச்சுட்டு சாட்டம். ஆனாலும் 4:30 மணி ஆயாச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளால முடிச்சிடணும். ஒரு ஆளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொட்டி போட்டு தந்துடுவாங்க, வரிசையாக உட்கார வச்சு. அதை அடித்து முடிக்கிறதுக்குள்ளால கரெக்டாக பூசைக்கு நேரம் ஆயிரும். உடனே எழும்பி கடை கிளம்பி பூசைக்கு ஓடிடுவோம். அப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வேலையில் பழகிறதுக்கு எங்கள் அம்மா தான் இதெல்லாம் தூண்டுதல்னு நான் சொல்லுவேன். வேறு எனக்கு யாரும் வீட்டில் எல்லாம் நாங்கள் எந்த வேலையும் செய்ததும் கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க நிறைய பிள்ளைகள் ஆர்பனேஜில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. சாப்பாடுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பிடாமலாம் பட்டினி கிடந்து கஞ்சி குடிச்சு குழு குடிச்சு அறவையில் பட்டினிலாம் வந்து நிறைய சிஸ்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் எங்களை வந்து ஒரு நாள் அவங்க இப்படி பட்டினி போட்டதே கிடையாது. அதனால் இன்னும் எனக்கு அந்த சாப்பாட்டில் நல்லா சாப்பிட்டு சின்னதுலேயே அப்படி பழகுறதுனால இன்னும் சாப்பாடெலாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற இதில், ஏன்னா அந்த கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளர்ந்ததுனால இன்னும் சரி கஞ்சி குடிச்சு இது பண்ணிக்கலாம் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் சிலவங்க சொல்லுவாங்க கஞ்சிக்கு சோத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோன்னுவாங்க. எனக்கு ஆனால் இன்ன வரைக்கும் அப்படி வந்துடாது. எல்லாருமே பலவித கஷ்டங்களில் கொண்டு விட்ட போது எங்களை எல்லாமே அணைச்சிக்கிட்டாங்க. எல்லா குழந்தைகளையும் பலவித பெறப்பட்ட குழந்தைகள் நாங்கள் இருந்தோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருந்த குழந்தைங்களும் உண்டு, அழகு இல்லாத குழந்தைங்களும் உண்டு, திறமை உள்ள குழந்தைங்களும் உண்டு, திறமை இல்லாத குழந்தைங்களும் உண்டு. எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எல்லா திறமைகளையும் அவங்களுக்கு அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றாப்புல அவங்கள வழி நடத்தினாங்க, படிக்க வச்சாங்க, உருவாக்குனாங்க. படிப்பு கொஞ்சம் வராத பிள்ளைங்களுக்கு தையல் பயிற்சி, அப்படியே கல்யாணம் முடிச்சு கொடுத்து அப்படி எல்லாரும் நல்லா இன்னைக்கு இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க. எல்லாமே அப்பெல்லாம் கட்டில் பீரோ
நிறைய வீடுகளில் வந்து அம்மா அப்பா இருந்தும் கொடுக்க வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாருக்குமே நகை நிறைய போட்டு நல்லா படிக்க வச்சு எல்லாமே கொடுத்தாங்க சீர்வரிசை. அதுக்கெல்லாம் அம்மா தான் காரணம். ஏன்னா அவங்க இப்படி சபையை தொடங்கினால தான் இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கிறோம். வீடு கட்டி வாடகைக்கும் கீழே விட்டு அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சபையில் வளர்ந்தனால தான். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வீடுகளில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டோம். எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்களோ அதே போல் பிற்காலத்தில் அம்மா அப்பா இல்லாமல் வரக்கூடிய அநாத பிள்ளைங்களை நம்மளும் வளர்க்கணும். நம்ம இப்போ அப்படின்னு உள்ள ஒரு இதில் தான் நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன். அம்மா யாரை நண்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க கேட்டாங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தை தாழ்நிலையில் இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, அனாதைகள், மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், அனாதைகள், இதெல்லாம் வந்து அம்மாவோட நம்பர்ஸ். எந்த ஒரு இதில் ஒரு கான்வெண்ட் ஆரம்பித்தாலும் அதில் ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கும். இப்போவும் அவங்க கான்வெண்டோட ஒரு ஆர்ஃபனேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும். நாங்கள் அதையும் விசிட் பண்ணுவோம். சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றி கொடுப்பேன். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. நிச்சயம் அந்த முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விடியல் ஏற்படும் എന്നുള്ള ஒரு எதிர்காலம் உண்டு. இந்த இருண்ட காலம் முடிவு வரும், ஒளிமயமான ஒரு காலம் வருவெന്നുള്ള ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க வாழ்ந்திருக்க முடியாது. இல்லைன்னா எப்போ விட்டுருப்பாங்க, சரி தூக்கி போட்டுருப்பாங்க. அவங்க அதோட அந்த நம்பிக்கை தான். அதில் அவங்களுக்கு அவங்க தான். 1974 ஆகஸ்ட் மாதம் எங்கள் பங்குசாமி கூப்பிட்டு 1200 உத்தரவு வந்திருக்கு. இந்த அழப்பபுரம் கான்வெரியில் நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே இடத்த காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அப்போ அன்றைய சபை துணைத் தலைவியும் அழப்பபுரம் கான்வென்ட்டில் உள்ள சுப்பீரியருமாக இருந்த சிஸ்டர் மார்கரெட் வந்து இந்த செய்தியை கேட்டோன்னு நில குலைஞ்சே போயிட்டாங்க. அவங்க வந்து எங்கிட்டையும் சொல்கிறாங்க, எல்லாருமே நல்லா அழுத உடனே எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க முகம் மட்டும் அசைவில்லை, கல் போல அன்று அலர்ந்த மல்லிகை போல புன்முறுவல் பூத்த முகத்தோட, கடவுளை நம்புங்கள், அவர் விருப்பப்படி ஆகட்டும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே அமைதியாயிட்டோம். ஆனாலும் அங்கே போகிறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் சிஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 7 மணி ஆகும் பொழுது அதுக்குள்ளே வாகனம் வந்துச்சு. 85 அது கருணை இல்லை பிள்ளைகளும் 6 சகோதரிகளும் சேர்ந்து பற்ற விலைக்கு கிளம்பிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து நான் என் இல்ல தலைவிட்ட சொல்கிறேன், சிஸ்டர் நான் ஒரு கருத்து சொல்கிறேன், எல்லாரும் போட்டோம் சிஸ்டர், நம்ம 2 பேர் மட்டும் இங்கே இருப்போம், அப்போ நம்மளை யாரும் பொண்ணு போட்டாங்கன்னா போட்டோம், சபை சரித்திரத்தில் நம்ம ஒரு சாட்சியாக இருக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அவங்க நிகழ்ந்து போனாங்க சிஸ்டர் கேட்ட உடனே இந்த விஷயத்த எங்கள் அன்னை ஸ்கொலாஸ்டிக்கிட்ட சொல்லும் பொழுது அம்மா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தயங்கினாங்க. இங்கே எங்களை 2 பேரையும் அங்கே வச்சுட்டு போகிறதுக்கு. ஆனாலும் பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அங்கே இருந்துட்டோம். அன்றைக்கு 1 மணி நேரம் நற்கருணை நாதர்கிட்ட போய் ஆராதனை செய்தோம். நாங்கள் 2 பேரும் செய்துட்டு நாங்களும் அன்றைக்கி சாப்பிடையெல்லாம் எங்களுக்கு இறங்கவே இல்லை. அப்படியே போய் படுத்துட்டு காலையில் வழக்கம் போல் 5 மணி பூசைக்கு அளப்புறத்து போனோம். பூசை முடிஞ்ச உடனே ஃபாதர் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் போகலையே அப்படின்னு கேட்டாங்க. முந்தின ஃபாதர் எல்லோரும் போயிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம், தயவு செய்து ஃபாதர், இத்தனை வருஷம் நாங்கள் இங்கே இருந்தோம், எங்கள் அம்மா தொடங்கின இடம், இந்த இடத்த விட்டு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயர்கிட்ட ஒரு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே நான் சரின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்துட்டோம். கவலையாக தான் இருந்துச்சு. மதியம் 1 மணிக்கு போல் இல்லை தலைவியை கூப்பிட்டு, பிஷப்கிட்ட இருந்து இப்படி உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் யாருமே இங்கேருந்து போக வேண்டாம், போனவங்களெல்லாம் நீங்கள் திரும்ப கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பயங்கர சந்தோஷம். அவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க, எப்படி ஃபாதர் இப்படி நடந்துன்னு கேட்ட உடனே சொன்னாங்களாம், அது வந்து திருமூல நகரில் ஸ்கூலு நடக்குது, பிரைமரி ஸ்கூலு, அதை வந்து நம்ம பிள்ளைகளினால தான், கருணை இல்லத்து பிள்ளைகளினால தான் அங்கே ஸ்கூலு நடைபெறுது. அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பேர், இந்த பிள்ளைகள் இல்லாததுனால ஸ்கூல் மூட வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா அது அழப்பபுரம் பங்குக்குரிய கிளை கோயிலில் சேர்ந்த பள்ளிக்கூடம். அதனால தான் பிஷப் வந்து சம்மதிச்சிருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் திரும்ப வந்துட்டோம். அம்மா சொன்ன கடவுளை நம்பியதால் நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு மாபெரும் ஒரு பாக்கியம்.
இது கடவுள் நன்மை அன்றி தீமை ஒருபோதும் வரவிட மாட்டார். நான் வீட்டை விட்டு வரும்போது எங்கள் அம்மா எங்கள்கிட்ட நல்ல பாசத்தோடு இருப்பாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க, நீ போகாதம்மா, இந்த கான்வென்ட்லாம் வீட்டுக்கு ஒரு மாமியார்னா கான்வென்ட்டுக்கு 100 மாமியார் இருப்பாங்க, நீ போகாத அப்படின்னு அப்பா என்ன வருத்தத்தோடு சொன்னாங்க, என்னை போக விடலை. அம்மாவும் சொன்னாங்க, வேண்டாம்மா நீ போகண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க, என்னை பெற்ற தாயும். அப்போ நான் எனக்கு ஆசையாக இருக்கம்மா, நான் போகிறேன், நான் கண்டிப்பாக போவேன், நான் சின்ன பிள்ளையிலே எனக்கு இயேசுக்கிட்ட எனக்கு சிஸ்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே நுழைஞ்ச பிறகு அம்மாவை பார்த்த பிறகு, இப்போ லாஸ்டிக் அம்மாவை பார்த்த பிறகு எனக்கு 10 மடங்குன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ அவங்களுடைய பேச்சும், அவங்களுடைய செயல்பாடுகளும், அவங்களுடைய கனிவான அன்பும், அவங்களுடைய ஜபங்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன ஒரு தூசி, கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன்ம்மா அப்படின்னு எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன். நான் நல்லா இருப்பேன், அம்மா என்ன பார்த்துக்கிடுவாங்க, இனி இவங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னேன். நான் இந்த சபைக்கு தலைவர் அப்படிங்கிற எண்ணம் அவங்க பேச்சிலோ, அவங்க தொனியிலோ, அவங்க செயல்லையோ ஒரு நாள் கூட வெளிப்பட்டது கிடையாது. தாழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு யார்கிட்டையும் ஒரு அதிகாரம் பண்ணதோ, ஒரு அதட்டி பேசினதோ நான் பார்த்ததே இல்லை. அன்பு பேச்சு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அடுத்தவங்கள வேலை வாங்கி நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு பணிவிட செய்கிறவங்க அப்படிங்கிற மனநிலை அவங்கள்ட்ட கிடையாது. அவங்களுடைய வேலையை அந்த தள்ளாத வயதிலும் நம்ம வேலையை நம்மளே செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய ஆயர்கள் குருக்கள் வந்தாலும் நாம் அவர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆனால் இவர்கள் தன்னை விட வயதில் குறைந்த குருவானவர்கள் வந்தாலும் சிரம் தாழ்த்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அது அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட முன்னுதாரணம். குருசடி பங்கு தந்தை அந்தோணி முத்து சபையின் நிலையை அறிந்து வருந்துகிறார். அன்னையை கோட்டாறு மறைமாவட்டத்திற்கு வரவேற்கிறார். 1967 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தூய லூர்தன்னை விழாவில் கோட்டாறு ஆயர் மேதகு ஆங்கிசாமி ஆண்டகை சபைக்கான அனுமதியை வழங்குகிறார். அருட்தந்தை அந்தோணி முத்துவின் உதவியால் அன்னையின் நீண்ட நாள் போராட்டமும் ஏக்கமும் நிறைவை எட்டுகிறது. உங்களை வழிநடத்த தகுதியான குரு கோட்டாறு மறை மாவட்டத்தில் இல்லை என்று கைவிட்டவர் மேதகு ஆங்கிசாமி ஆண்டகை. இன்று 15 ஆண்டுகளுக்கு பின் உங்களை என் மறை மாவட்டத்தில் அன்போடு வரவேற்கிறேன் என்று 2 கரம் விரித்து வரவேற்பதுதான் இறைவனின் திட்டமாக இருந்தது போலும். பிஷப்ஸ் எல்லாரும் சைன் பண்ணாங்க. இவர் முடியாதுன்னு சொல்லவரும் சைன் பண்ணிட்டாரு. வெற்றிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் அன்னைக்கு ஆஸ்துமா நோயின் தாக்கம் அதிகரிக்கிறது. தன் எதிரிகளைப் போலவே நோயையும் புன்முறுவலுடன் எதிர்கொண்டார் அன்னை. இந்த ஆஸ்மா என்ற நோய் உண்டு. இரவு அவர்கள் கட்டில் பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களால ஒழுங்காக தூங்க முடியாது. இரவு அந்த சேரில் உட்காந்து அப்படி இழுப்பாங்க. அவங்க கட்டில் பக்கத்துலேயே தான் நான் படுத்திருப்பேன். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே பெரியம்மா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. குளிர், இந்த குளிரில் ஒரு 4:30 மணிக்கு எழும்பலாம். அந்த குளிரில் அவங்களுக்கு இழுப்பு வரும். அப்படியே அதை பொருட்படுத்தாமல் கோயிலுக்கு எல்லோரும் அவங்கள பின்னாலே சொல்லுவோம். 4 மணி 4:30 அப்படி பூசை 5 மணிக்கு தொடங்குங்க, நடந்து போயிட்டே இருக்கணும் நாங்கள். அப்புறம் காலையில் எழும்பின உடனே எல்லோரும் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் பெரியம்மாவும் வருவாங்க. கோயிலுக்கு கூட வருவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகுபுரத்தில் பயங்கர காற்று இருக்கும். காற்றுன்னா ஆளை தூக்கிட்டு போகிற மாதிரி காற்று இருக்கும். அந்த காட்டில் இந்த இழுப்போடு அவங்க வருவாங்க. ஆஸ்மாவில் கொடிய நோயில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஜபத்துக்கு அப்படியே உள்ளே போவாங்க. போகும்போது இந்த ஆஸ்மா நோய்களுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இருமல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இருமலோடு இணைந்து ஆலயத்தில் முதலாக நவகன்னியர்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டோடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, அந்த லீடர்ஸ் குரூப்பு அது நீங்கள் வாடினாங்க. வந்தேன். அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். சரி கோயிலுக்கு வந்தீங்க, பாட்டெல்லாம் நல்லா பாடினீங்களா அப்படின்னா. ஆமாம்மா பாடினோம். எனக்கு எது தெரியுமா பாட்டு, எனக்கு வீசிங் இருக்குதுல்ல அதுதான். நீங்கள்லாம் ஆர்கன் பட்டி க்ளோரி சிஸ்டப்பாக இருந்தாங்க, ஆர்கன் பட்டி போட்டு பாட்டு பாடுவீங்க. எனக்கு உங்கள்கிட்ட இருந்து பாட்டு பாட முடியலை. அதனால தான் இந்த வீசிங்க ஆண்டவர் எனக்கு கொடையாக
கொடுத்துருக்கிறாரு. ஆஸ்மா நோய் எதுக்கு தந்திருக்காரு தெரியுமா ரோஸ்லின்? எனக்கு தந்திருக்கிறது உங்களை மாதிரி நான் கோயிலில் வார்கன் வெட்டி வாசித்து பாட முடியாது, அதனால் ஆஸ்மா நோயை தந்து என்னை பாட வைத்திருக்கிறாரு. அம்மாவுக்கு இப்படி நோய் வரும்போதும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதும் அப்போ பஸ் வசதி விட கம்மி. அப்படி இருந்த நேரத்தில் ஒரு நாள் அம்மா ரொம்ப சிவியராக இருக்கிறாங்க. இப்போ நான் போயிட்டான பேசுகிறாங்க. நான் போயிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் தமாஸ் வகையில் தான் சொன்னேன். அப்பா நான் என்ன சொன்னேன்னா, அம்மா இந்த கடவுள் ரொம்ப மோசம் பார்த்தீங்களா, உங்களை இப்படி போட்டு சோதிக்கிறாரே அப்படின்னு. தாய் நீ தான் தாய் மோசம், கடவுள் நல்லவர், என்னை அனுபவிக்கிறார், என்னை தூய்மைப்படுத்துகிறார், அப்படி சொல்லாதே அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துலேயும் உயிர் போக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலையும் கூட ஆஸ்மா எப்படி இருக்கும் இழுக்கும் பொழுது அந்த கடவுளை பற்றி ஒரு வார்த்தை தப்ப அவங்க சொல்ல விரும்பலை. அப்புறம் இந்த பீசிங் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் நம்ம ராத்திரியிலெல்லாம் முடிச்சிருந்து அவங்கள கவனிக்குமே சொல்லுவாங்க, பிள்ளை தாய் உனக்கு கஷ்டமாக இருக்கே தாய், இயேசுக்காக பொறுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளிடத்தில் நான் பாடும்போது கார்கன் வெட்டி போடுவேன், தபையில் அடிப்பதற்கு பதில் ஆண்டவர் எனக்கு இந்த இருமலை தந்திருக்கார் அப்படின்னு ஆசையோடு அன்போடு இதோடு அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். இதெல்லாம் இந்த சந்தோஷமாக என்னுடைய பணியை செய்ய முடியுது அப்படின்னா. அவர்கள் வளர்த்த மூத்த பிள்ளைங்கிற தனிஸ்லாஸ் அவங்க இப்போ இறந்து விட்டார்கள். அவர்கள் என்னோட கல்லூரியில் படித்தாங்க. அப்போது எங்கள் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து அன்னை ஸ்கொலாஸ்டிக்காவுக்கு சுகம் இல்லாமல் பென்சிகர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போ நானும் அவங்களும் அங்கே தங்கி அவங்கள கவனிச்சிட்டு இருந்தோம். அப்போ வெளியில் அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பில் விறகு வச்சுருப்பாங்க, அதில் தண்ணியெல்லாம் போட்டு கொடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் அமைப்பே அப்படி. அப்போ வெளி அடுப்பில் அவங்களுக்கு தண்ணி, அவங்களுக்கு தேவையான கஞ்சியெல்லாம் போட்டு கொடுக்கணும். அப்போ ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு அங்கேருந்து விறகெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் பற்ற வச்சு பார்க்குறோம், பார்க்க முடியல. அப்போது சிஸ்டர் அவங்க கெமிஸ்ட்ரி மேஜர் படிச்சுட்டு இருந்தாங்க, பிஎஸ்சி அந்த தனிஸ்லாஸ் அவங்க வளர்த்தப்பில். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவ்வளோ பெரிய புக்கு, அவங்க நோட்ஸ் எடுத்த புக்கே ஒரு 5-6 நோட்டு எல்லாத்தையும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கிழிச்சு அந்த நைட் அவங்களுக்கு ஆஸ்மா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்காக அந்த நான் விறகு அங்கங்கே தேடி போகிறேன், எங்கேயுமே கிடைக்கல. அவங்க அவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரி புக்கு இருக்கும், பெரிய புக்கு, அதை எல்லாத்தையும் கிழித்து அடுப்பில் வச்சு தீ எரிச்சாங்க. நான் சொன்னேன், தஞ்சாய் ஏன் நீ படிக்கணும்ல அப்படின்னு. இல்லை நான் படிச்சிருவேன், நான் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன், பரீட்சைக்கு எக்ஸாம் அடுத்தேன், அவங்களுக்கு 2 நாள் கழித்து எக்ஸாம், நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன், இப்போதைக்கு அம்மாவுக்கு நான் செய்கிற கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புஸ்தத்தையும் இந்த கிழித்து எல்லாத்தையும் தீ வச்சாங்க, எரிச்சு அந்த அடுப்பு கஞ்சி வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் ஒரு நாள் அவங்களே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகும்போது ராத்திரி 8 மணிக்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கு நிறைய ஆஸ்மா இருந்தேன். அப்போ கூட்டிகிட்டு போன நேரத்தில் இன்னும் ஒரு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஐசியூவில். அப்போ அவங்க ரொம்ப சீரியஸு. நான் அம்மாட்ட நின்ன உடனே அம்மா என்னட்ட சொன்னாங்க, அவங்கள்ட்ட பிள்ளை அழுதுகிட்டே இருந்தாங்க, ஒரு சின்ன பிள்ளை மட்டும்தான் கூட வந்தது. நீ அங்கே பாரு தாயி, அங்கே போ தாயி, அங்கே போய் அவங்கள்ட்ட பாரு, அவங்கள ஆறுதல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கே முடியாமல் இருக்கிறேன், நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, அப்படி இல்லை நீ அங்கே போ, அவங்க அந்த பிள்ளை பாவம் இல்லையா அழுதுட்டு நிற்கிறாங்க இல்லையான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்க போயிருந்து எல்லாம் பார்த்து அப்படி இருக்கிறது அவங்க இறந்துச்சு அந்த அம்மா. அதுக்கு பிறகு திருப்பி இந்த டாக்டர்கிட்ட இந்த ஃபோனெல்லாம் வாங்கி எடுத்து அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லி அது வருந்த வரைக்கும் இந்த பிள்ளைக்கு நான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அந்த பிள்ளைகிட்டே நீ இருக்கணும், தனியாக விட்டுட்டு வரக்கூடாதுன்னு. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், அம்மா அவ்வளோ முடியாமல் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு என்னட்ட சொல்கிறாங்க, என்னை பார்க்க வேண்டாம், நீ அடுத்தவங்களே பாருங்கன்னு. அப்போ நான் அதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகிட்டு எடுத்துட்டேன். நம்ம அடுத்தவங்களுக்கு எப்போவுமே உதவி ஆகிட்டு இருக்கோம், நம்மளை பார்க்குறத விட அடுத்தவங்களோட காரியத்தில் நம்ம இதாகிட்டு. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் பக்கத்துலேயே போய் அவங்களுக்கு நல்ல ஆஸ்மா இருக்கும், அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், அவங்கள பார்த்து நமக்கே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க நடந்து வரும்போது. அதோடையும் பக்கத்தில் போய் சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, ஒன்றும் செய்யாதாயி நல்லாயிரும் அப்படிம்பாங்க, சீக்கிரம் சரியாயிரும் அப்படிம்பாங்க. சொல்லதே ஒரு ஆறுதலாக இருக்கும், உடனே சரியான மாதிரி ஆயிரும், பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு ஆறுதலான ஒரு தாய். எப்போ நல்ல கனிவோடு தாட்சியோடு தான் இருப்பாங்க. 1971ஆம் ஆண்டு குருசடி பங்கு தந்தை அந்தோணி முத்து வேலூர் மறைமாவட்ட ஆயராக பணி உயர்வு பெறுகிறார். தமிழகத்தின் வடபகுதி இயேசுவின் சிறிய சகோதரிகளின் பணித்தளமாக மாற பெரிதும் உதவுகிறார். அந்த ஸ்கொலாஸ்டிக்கா அவர்கள் ஒரு பெண் ஆயிற்றே, அன்றைய சமுதாயத்திலும் ஏன் இந்திய சமுதாயத்திலும் கூட பெண்களுக்கு திருச்சபையில் 2வது இடம்தான்.
அதுபோல் அம்மா சபையின் தொடக்கத்திலேயே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், அனுபவித்தேன். எப்படி அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி ஆழ்ந்து சிந்தித்து ஜெபித்தார்களோ தியானித்தார்களோ, அதுபோல் அம்மாவுடைய வாழ்க்கையும் ஆழ்ந்து சிந்தித்து ஜெபித்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, மன நிறைவாக இருந்தாங்க. இதை காண முடிந்தது. ஆயர் அந்தோணி முத்துவுடன் இணைந்து ஒத்துழைத்தவர் அருட்சகோதரர் தாமஸ். இவரின் உதவியோடு ஜவ்வாது மலையில் உள்ள அத்திப்பட்டு கிராமத்தை சகோதரிகள் தத்தெடுத்து பணிபுரிகிறார்கள். மலைவாழ் மக்களுக்கு பணி செய்யும் முதல் தளமாக அத்திப்பட்டு மாறுகிறது. 15 ஆண்டு இன்னலுக்கு பின் கோட்டாறு மறைமாவட்ட குருசடியில் காலூன்றிய இயேசுவின் சிறிய சகோதரிகள் வேலூர் அத்திப்பட்டு கிராமம் வரை சென்று இறை தொண்டாற்றினர். மதுரை பேராயர் மேதகு லேர்னாத்தோ உதவியால் சபையின் சட்ட நூலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. 1978ஆம் ஆண்டு இயேசுவின் சிறிய சகோதரிகள் சபை இயேசுவின் திரு இதய சகோதரிகள் சபையாக பெயர் மாற்றம் அடைகிறது. 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் சபையின் வளர்ச்சியில் ஒரு புனித நாள். அன்றுதான் சுமார் 68 வயதை தொட்ட அன்னை 33 ஆண்டுகால போராட்டங்களின் இறுதியாக வெற்றி பெற்ற நாள். இதய சபை கன்னியாக அன்னையும் வேறு 15 சகோதரிகளும் முதல் வார்த்தைப்பாடு கொடுக்கிறார்கள். 1990ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் அன்னையின் இறுதி வார்த்தைப்பாடும் குருசடி கன்னியர் இல்லத்திலே இனிதே நடைபெறுகிறது. அவங்களுடைய அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், அவங்களுடைய அந்த ஃபேஸ் வந்து எனக்கு சம்டைம்ஸ் அது ஏதோ சொல்கிறது மாதிரி இருக்கும். நல்லதாக, அதாவது இன்றைக்கி மார்னிங் நான் கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஸ் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அன்றைக்கி எனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. அவங்க வந்து வாழ்க்கையில் அந்த முகத்தில் ஒரு புன்முறுவலை தவிர அவங்கள்ட்ட நான் எப்போவுமே வேறு எதுவுமே நான் பார்த்ததில்லை. ஏன்னா எவ்வளோ பெயின்ஃபுல் அவங்கக்கிட்ட உண்டு, எத்தனையோ ஏமாற்றங்கள், எவ்வளோ வருத்தங்கள் உண்டு. ஆனால் அவங்க எங்ககிட்ட அந்த சிரிச்ச முகத்தை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க இயேசுக்கு மேலே வச்சுருந்த அந்த ஒரு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை. அப்போ ஒரு நாள் அம்மாவுக்கு நகம் வெட்டுற பொறுப்பு எனக்கு. நான் வாலண்டராக அவங்களுக்கு நகம் வெட்டி தரேன். அப்போ நகம் வெட்டி தரும்போது அம்மாவுக்கு எல்லா விரலும் ஒழுங்காக வெட்டிகிட்டே வந்தேன். இடையில வரும்போது ஒரு நகத்தோட சதையோடு வெட்டிட்டேன். அம்மா சுகர் பேஷண்ட்டு, அம்மா ஒரு காங்கிரிகேஷன் ஃபவுண்டர்ஸ். நகத்தை வெட்டிட்டேன், ரத்தம் வந்தாச்சு. எனக்கு பயம் வந்தாச்சு. அம்மா சாரிம்மா, நகத்தை வெட்டிட்டேன், ரத்தம் வந்துட்டு, ஐயோ சுகர் பேஷண்ட்டு, இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு புண்ணு ஆறுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். உடனே எங்கள் நாவிஸ் மிஸ்டர்ஸ் வந்து, என்னடா நீ, அவங்க ஃபிலமின் சிஸ்டர், என்னடா நீ கவனம் இல்லாமல், அவ்வளோதான். அவங்க அன்பாக தான் கண்டிப்பாங்க. ஆனால் அம்மா ஒன்றும் இல்லை, போட்டு ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக அதை சகிப்புத்தன்மையாக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அது எனக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அம்மா வந்து ஒரு இன்னொருத்தனை ஒரு அடி தருவாங்க, 2 திட்டு தருவாங்க. அம்மா அப்படி இல்லை, பாசமாக என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த உட்காந்துருப்பாங்க, உட்காந்து அவங்களுக்கு அப்போ கையெல்லாம் நடுங்கும், கை நடுங்கும், பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தான் பேச முடியும். அப்படியெல்லாம் இருக்கும்போது கோவிலில் உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க, ஒரு ரோசரி. இந்த 2 தான் அவங்க கையில் நான் எப்போதும் பார்க்குறது. அந்த கர்ச்சீஃப் வந்து சில நேரம் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் அவங்க யாரும் எடுத்து தரணும், சரி அவங்க ஒரு ஃபவுண்டர்ஸ், சின்ன பிள்ளை தானே எடுத்து தரட்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்து அவங்களே குனிவாங்க. அந்த இதில் அவங்களுக்கு கை நடுங்கும், குனிய முடியாது. ஆனாலும் அப்படி குனிஞ்சி அந்த சேரில் தான் ஒரு சேர் அவங்களுக்கு உண்டு, அதில் தான் உட்காந்துருப்பாங்க சாப்பலில். குனிஞ்சு அதை கஷ்டப்பட்டு எடுக்க முயற்சி எடுப்பாங்க. அப்போ நம்ம யாராவது ஓடி போய் அதை பார்த்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, நன்றி தாயி அப்படிம்பாங்க. ஸோ எப்போதுமே எந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த நன்றி சொல்கிற ஒரு இதை அவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன் நிறையா. பிறகு லாஸ்ட்டில் வந்து அவங்க எங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு 3 மாதம் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்கள குளிப்பாட்டுறதுக்கு, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் செய்து கொடுக்குறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நேரம்லாம் எப்போ வேணாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே கொடுக்க மாட்டாங்க. சரி நம்ம
அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவு அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்திருவாங்க. தாய் கொஞ்சம் பொறு தாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, எல்லா எதுவுமே செய்வாங்க. ஃபுல்லாக படுக்கையில் இருக்க நேரம் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஜபந்தான் முக்கியம். எல்லாத்துக்குமே கடைசியில் ஜபந்தான். எந்த நேரமும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ப்ரேயர் செய்யாமல் இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவங்க கூட இருந்து எல்லா நேரமும் எல்லா கடமை ஜபங்களும் எல்லா மனவல்லிய ஜபமாக நற்கரணை சந்திக்க கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு கொண்டு வர்றது, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டறையில் முடிஞ்ச அளவு கையில் கூட்டிகிட்டு போய் கட்டிட்டு வர்றது, இல்லைன்னா ரூமில் அப்படி இருந்து தான் அவங்க கடைசி வரை ஜபத்தில் தான் நிலைத்திருந்தாங்க. ஜபத்தில் நிலைத்திருந்ததால இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு புனிதர்னு தான் நான் சொல்ல முடியும். இறை நம்பிக்கை அவங்ககிட்ட அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இருந்தது, ஆழமான இறை நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இந்த அகில உலக திருச்சபையில் இந்த நவீன காலத்தில் ஒரு புதிய சபையை யாருமே தொடங்கி இதை வளர்த்தெடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய சபை நிறுவனர் அன்னை ஸ்கொலாஸ்டிகா அவர்கள் கண்ட கனவை, அவர்கள் ஒரு புதிய சபையை தொடங்கணும்னு சொல்லிட்டு இருந்த எண்ணத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கடவுளோடு சார்ந்திருந்தாங்க. அந்த படுத்திருந்த நிலையிலும் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்த ஒரு நிலையை நான் பார்த்தேன். ஜெபமாலையாக இருக்கட்டும் அல்லது இயேசுனுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற அந்த நிலையை நான் பார்த்தேன். ஓய்வை அறியாத அன்னையின் கால்கள் உடல் தளர்ச்சியினால் ஓய்வை கோருகின்றனர். ஆனால் பிறருக்காக தொழுத கரங்கள் மட்டும் தொய்வே இன்றி இயேசுவை தொழுது கொண்டிருந்தது. பெட் சோர் இருந்துச்சு. நான் கடைசியில் வெள்ளூரில் பார்க்கும்போதெல்லாம் எலும்பி உட்காரும்போதே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அல்லது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் முகத்தில் அந்த சிரிப்போ அந்த கண்ணில் உள்ள வெளிச்சமோ அவங்களுக்கு குறையவே இல்லை. நிறைய கஷ்டங்கள் உண்டு உடல் இதில். ஆனால் அந்த வலியை அவங்க எப்போவுமே வெளியே காட்டுன மாதிரி தெரியல. எப்போவும் சிரித்த முகம்தான். என்ன தாயி அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் அடிக்கடி அவங்க படுத்திருக்க ரூமில் போய் உட்கார்ந்துருக்க வழக்கம் உண்டு. அப்படி எப்பாவது போய் உட்காந்தேன்னா, என் தாயி என்ன ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க முடியாத நேரத்துலையும் மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து மற்றவங்கள்ட்ட அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனநிலை அவங்க புரிஞ்சு கொள்ளணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு நல்ல மனநிலை அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள்ட்ட இருக்கும். எப்போவும் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய கதை பேசுவாங்க. கதை பேசுனா குடும்பத்தை பற்றியெல்லாம் கேட்பாங்க. கேட்டு சொல்லுவாங்க, தாயி நீ அணக்கரையில் உடல் ஊனமுற்ற பிள்ளைகளும் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளும் இருந்தது. அந்த பிள்ளைகளை பார்க்க உனக்கு ஆசையாக இருக்குமா தாயின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் விரும்பினா நான் போவேம்மா, அங்கே போய் நான் பணி செய்வேன் அம்மான்னு. நல்லா செய்யணும் தாய் பணி, அந்த பிள்ளைகளுக்கு தான் நம்ம நல்லா செய்யணும். அவங்களுக்கு யாருமே செய்ய மாட்டாவ. ஒரு தியாகத்தோட, ஒரு பொறுமையோட, ஒரு அன்போட, ஒரு தாய் கரிசனையோட அந்த பிள்ளைகளை நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவாங்க. குடும்பத்தில் உள்ள இதெல்லாம் கேட்பாங்க. அன்னை அவர்களிடம் நிறைய பிரச்சனைகள் வந்த பொழுது கூட அன்னை அவர்களுக்கு தன்னறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, படிப்பறிவு ஆகியவைகள் இருந்ததனால்தான் இன்று இயேசுடைய சபை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பறந்து வளர்ந்து ஆலமரம் போல் நிழல் கொடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. நிறைய நேரம் செலவு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம கடவுள்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பணி செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறத நான் உணரணும், அது மாதிரி செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கிறேன். திருமணம் முடிஞ்சு 2 பெண் குழந்தைகள். ஒரு குழந்தை 5ஆம் வகுப்பு, இன்னொரு 2வது உள்ளவ 3ஆம் வகுப்பு. அவள் பிறந்த உடனே ஜாண்டிஸ் இருந்தது. அப்போது ஜாண்டிஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டாக்டர்லாம் சொன்னாங்க என்ன இப்படி வந்தது அப்படின்னு. அப்போ நான் ஃபுல்லாகவே அந்த மேங்கோ ஃப்ரூட்டியாக குடிச்சதுனால அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவளை 10 days குழந்தை பேபி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பிறந்த அன்னைக்கு மறுநாளே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ அம்மாட்ட தான் ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி இருக்காம எனக்கு குழந்தைங்க நல்லா. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்பாட்லேயே ஒரு 4-5 குழந்தைங்க ஜாண்டிஸால் வேறு இதாக இருக்குது. அப்போ அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அம்மாட்ட தான் ப்ரேயர் பண்ணி ஒரு 10 daysக்குள்ளே குழந்தை நல்லா ஆகி என் கையில் கொடுத்தாங்க. அப்போ நானும் குழந்தையோட தான் இருந்தேன்.
ஆனால் அன்றைக்கி பிறந்த அன்றைக்கி என் குழந்தைய பக்கத்தில் இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு அம்மாட்ட தான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு குழந்தை அம்மா, நானே காணொலியில் வளர்ந்துருக்கேன், எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டு எனக்கு குழந்தைக்கு வந்து நல்ல குணமே என் கையில் வரணும். அம்மா அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணனால இன்றைக்கி நான் குழந்தைய நான் பார்க்குறேன். நியூட்டனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கிட்னி மாற்றுறதுக்காக அந்த டைமில் கிட்னி செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வருது. அது பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்குது, யாருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. அப்போ அன்றைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு முதல்ல சொல்லியாச்சு. ஒரு சர்டன் டெஸ்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து நியூட்டன்னு சொல்லியாச்சு. எல்லோரும் காமெடி பண்ணி டான்ஸ் அடித்து நான் இன்னும் எத்தனை நாள் அப்படிலாம் சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அல்ஃபோன்ஸ் ஆண்டி வரும்போது அந்த ரோசரி, அந்த கண்ணாடி மாதிரிப்பட்ட ஒரு ரோசரி அங்கே வச்சு ப்ரேயர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அண்ணனுக்கு கழுத்தில் போடுறாங்க. அந்த ரோசரியை கடைசி வரைக்கும் நியூட்டனே போட்டிருப்பாங்க. அந்த ஐ திங்க் பாடியில் கூட வச்சுருந்து கடைசி இப்போது 10 வருஷமாக 10-15 வருஷமாக அதை போட்டுருந்தாங்க. அதை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஈவினிங் வந்து இன்னொரு டாக்டர் வந்தார், திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலையில் இது நடக்கு, சாயந்தரம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு இல்லை பண்ணலாம், நைட்டில் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க, பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஊருக்கு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் ஆண்டி வர்றாங்க, அடுத்த நாள் சாயந்தரம் வந்து இன்னொரு டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. ஓகே, அதான் என்ன சொன்னேன்னா அந்த அண்ணனோட கழுத்தில் அந்த ஜெபமாலை கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருந்து கழுத்தே மாட்டாங்க. அதுக்கு ஒரு 12 வருஷமாக அப்புறம் லைஃப் ஓடிடுச்சு. என் பையன் பேர் ஆல்ரேன். அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் 3-4 வாரமாக இருந்துச்சு. ஆஸ்பத்திரியிலலாம் பார்த்தோம், எதுவும் அவனுக்கு கேட்கல. அதுக்கு பிறகு ஒரு நாள் நைட்டு அப்படி படுக்க வச்சுட்டு அவன்கிட்ட அம்மாவுக்கு ஃபோட்டோவை எடுத்து, அம்மா எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எனக்கு யாருமே இல்லை, என் பிள்ளைய நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் நிறைய காசு செலவாக்கிட்டேன், எந்த பலனும் இல்லை, நீங்கள் என் பிள்ளைய காப்பாற்றி தாங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சொல்லி பிள்ளைய படுக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அம்மாவுக்கு படத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு மேலே போர்வை எடுத்து மூடிட்டு என் பிள்ளைய படுக்க வச்சுட்டு இப்படி அணைச்சி வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து என் பிள்ளை கண்ணு திறந்து, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே நான் எடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி சொன்னான், எனக்கு நல்லா கொண்டாச்சும்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொன்னான். மேரேஜ் பண்ணி ஒரு 6-7 வருஷத்தில் எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், நெஞ்சு வலி மாதிரி வந்துச்சு. அதனால நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய ஆஸ்பத்திரிக்கு போனேன். எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரியில் கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது ஒருத்தங்க சொன்னாங்க, சிஸ்டர்ஸ் மூலமாக ஒரு ஃபாதர் சொன்னாங்க, நீங்கள் ப்ரேயருக்கு போங்க அப்படின்னு. அப்போ ப்ரேயருக்கு போயிருக்கும்போது தான் 15 நாள் அங்கே ப்ரேயரு. நான் 6ஆவது நாள் ப்ரேயரில் அம்மா வந்து எனக்கு கண்ணுக்கு காட்சியாக தெரிஞ்சாங்க. ப்ரேயர் முடிஞ்சு போய் படுத்திருக்கும்போது அம்மா நேரடியாக வந்து, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு என் கன்னத்தில் அப்படி தட்டி கொடுத்தாங்க. எம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதை சொன்ன உடனே அழுக வந்துருச்சு. எம்மா நான் உங்ககிட்ட வளர்ந்தேன், பிள்ளைங்களுக்கு நிறைய ஹேண்டிகேப்டு ஊனமிட்ட பிள்ளைகளை தான் நான் வளர்த்தேன், எனக்கு இப்படி ஒரு நோயை தந்துருக்காங்க அப்படின்னு அழுத உடனே அவங்க, ஒன்றுமே இல்லைடா, நீ இதை கையில் வச்சுக்க அப்படின்னு ஒரு பொருளை தான் தந்தாங்க. ஆனால் அது என்ன பொருளுங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்படி பார்க்கும்போது அது ஒரு இருதயம், எப்படின்னா ரத்த மாதிரியே இருந்துச்சு, ரத்த கலரில் ஒரு ஹார்ட், இப்படி நெஞ்சோடு அணைச்சிட்டு அங்கே பார்க்கும்போது அம்மாவை இல்லை, காங்கலை. அதனால் அங்கே ப்ரேயர் நடந்தவங்ககிட்ட சால்ச்சாக சொன்னேன், எனக்கு இப்படி அம்மா வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க அத்தனை பேருங்க துணையாக இருக்காங்க, அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க. 15 நாள் ப்ரேயர் முடிஞ்சு வந்தேன், எனக்கு அதுக்கு பிறகு அந்த ப்ராப்ளமே இல்லை. அம்மாவுக்கு அந்த கேன்சர் டைமில் அந்த பெயின் ரொம்ப அவங்க முடியாமல் இருக்கும்போது, கேன்சருக்கு அப்புறம் அந்த ரேடியேஷன் டைமில் பெயின் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும்போது அல்ஃபோன்ஸ் ஆண்டி வந்து அந்த அம்மாவுக்கு பாட்டிக்கு கல்லறையில் உள்ள அந்த பூ கொண்டு வந்து வச்சாங்க. அது என்னென்னா மிராக்குலஸ், அது வரைக்கும் அப்படி பெயினில் அப்படி அவங்க இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க எழும்பியாச்சு, உட்காந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காதுப்பா. ஜஸ்ட்டு ஆண்டி வந்தாங்க, அந்த பூ இவ்வளோக்கும் வாடி போய் காயிற ஸ்டேஜில் உள்ள அந்த பூ ஜஸ்ட்டு அப்படி தொட்டுட்டு தலையணையில் வச்சாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகிருக்காது,
அதெல்லாம் வந்து மிராக்கலாக எழுதலை. ப்ளோமி மதருக்கு வந்து காலில் வந்து ஒரு பெரிய புண்ணு வந்து இருந்துச்சு. அது ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அவங்களுக்கு சுகர் இருக்கனால அது 6 நாளாகும் நினச்சேன். ஆனால் அது வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அந்த புண்ணு வந்து அப்படியே ஆறிடுச்சு. அப்போ நான் கூட அவங்க கல்லறையிலேருந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த காலில் வச்சு நான் ப்ரேயர்லாம் அவங்களுக்கு செய்துட்டு அந்த 1 மாதம் நான் தான் அவங்களுக்கு நல்ல க்ளீன் எல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் போட்டேன். மருந்து போட்டு இந்த அம்மாவுடைய பூமையை வச்சு ப்ரேயர் பண்ணேன். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 6 மாதமாச்சு இருக்கணும். வந்து சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கு ஆறுறது வந்து அது ரொம்ப லேட்டாக தான் ஆறும். ஆனால் அது சீக்கிரம் சரியாயிருச்சு. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே இந்த கொடிய கொரோனா கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே வாழைத்தோட்டத்தில் உள்ள நமது மகள் வர்கீஸ் என்ற பிள்ளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவள் அனுமதிக்கப்பட்ட பொழுது கூடன்குளத்தில் ஜிஹெச்சிலே அனுமதிக்கப்பட்டாள். அங்கே அவளை ஒரு ஓரமாக போட்டு விட்டார்கள். 2வது ஹை கிரவுண்டு திருநெல்வேலி ஜிஹெச்சில் கொண்டு போனார்கள். அங்கும் அதே போன்று ஒதுக்கப்பட்டு ஒரு ஓரத்திலே போட்டு விட்டார்கள். அவள் இல்லத்திலிருந்து போகின்ற பொழுதே அன்னையின் காலண்டர் படத்தை பார்த்து உருக்கமாக வேண்டிக் கொண்டு, அம்மா நீங்கள் எனக்கு ஆண்டவரிடமிருந்து பேசி எனக்கு சுகம் பெற்று தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மகள் போனாள். ஆனால் மத்தியில் நடந்தது என்னவென்று அந்த மகளுக்கு தெரியவே தெரியாது. நாம் உயிரோடு திரும்புவோம் என்று அந்த மகள் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் ஒதுக்கப்பட்டு அந்த மருத்துவமனையிலே கிடக்கின்ற பொழுது ஒரு நாள் திடீரென கழிவறையில் செல்கின்ற வேளையில் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அதன் பிறகுதான் அந்த மருத்துவ அதிகாரிகள் இவரை மீண்டுமாக பரிசோதனை செய்தார்கள். செய்கின்ற வேளையில் இவருக்கு கொஞ்சம் தெளிவு இருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதன் பிற்பாடு இவருக்கு தேவையான மருந்துகளை அதிகமாக கொடுத்தார்கள். அடிக்கடி எனக்கு தொலைபேசியின் மூலமாக சொல்லி அம்மாவிடம் ஜெபியுங்கள் என்று அவர்கள் உறவினர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது நானும் நீண்ட நேரம் அவர்களுக்காக ஜெபித்தேன். அந்த ஜெபிக்கின்ற பொழுது 1 மாத காலத்திற்கு பிறகு அந்த மகள் நல்ல சுகம் பெற்று உடல் நலத்தோடு வீட்டிற்கு வந்ததை நன்றியோடு இதோ அம்மாவின் பாதத்திலே காணிக்கையாக வைக்கிறோம். நவக்கண்ணியில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அதிகமாக தலைவலி இருந்தது. அதுக்கு முன்னாடி அன்னை குலஸ்டிகை பற்றி நிறைய சொல்லி தருவாங்க. அவங்களுடைய பணிகள் பற்றி, அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, எப்படி இயேசுவின் திரு மேலே பக்தி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அம்மா மேலே ஒரு பற்று. அம்மா கல்லறைக்கு போயிட்டு கல்லறை மேலே படுத்து, அம்மா எனக்கு தலைவலியாக இருக்குது, இந்த தலைவலியிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 நிமிஷம் தான் படுத்திருப்பேன். உடனே அந்த தலைவலி என்னை விட்டு நீங்கிடுச்சு. அதுக்கு அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன், இயேசுவுக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ நோவிஷெட்டில் இருக்கும்போது அவங்க அன்னை ஸ்கொலாஸ்டிகா அவர்கள் இருந்த ரூமில் போயிட்டு அடிக்கடி நான் ஜெபம் செய்வேன். அந்த ரூமுக்கு போகும்பொழுது எனக்கு அவங்களிடம் ஜெபிக்காமல் அந்த பக்கம் போகக்கூடாது. ஒரு ஆலயத்திற்கு போய் எப்படி நான் நற்கொனை பார்த்து நம்ம வணங்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி ஃபவுண்டருடைய அறைக்கு கிடக்கும் பொழுதெல்லாம் திரும்பி பார்த்து நான் வணங்கிட்டு போவேன். அந்த அனுபவம் என்னை எப்பொழுதுமே தூண்டிக்கொண்டே இருக்கும். 1992 செப்டம்பர் 29ஆம் நாள் வத்திக்கானிலிருந்து சபைக்கான திருத்தந்தையின் அனுமதி பெற்ற கடிதம் சபையை வந்தடைகிறது. 2017 ஏப்ரல் 23 மறை மாவட்ட சபையாயிருந்த இயேசுவின் திரு இதய சகோதரிகள் சபை திருத்தந்தை ஆளுகைக்கு உட்பட்ட சபையாக உயர்ந்தது. நம்ம மதர் தெரசாவெல்லாம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியே நிறைய உலகங்களுக்கு தெரிஞ்சாங்க. நம்ம வெளியே தெரியாமலே இவங்க நிறைய சேவைகள் செய்திருக்காங்க. கல்கட்டாவில் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான் மதர் தெரேசாவோட மதர் ஹவுஸு. அடிக்கடி நாங்கள் அங்கே போகிறது உண்டு. அங்கே போகும்போது அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது நான் பெரியம்மையாக தான் அங்கே பார்ப்பேன், மதர் தெரேசாவாட்டு. அதனால் எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அதனால் நான் அவங்கள தென்னிந்தியாவின் மதர் தெரேசாவாக வச்சுருக்கேன் பர்சனலாக. ஒரு தாய் குழந்தையிடம் காட்டுகின்ற அக்கறையை விட கூடுதல் அக்கறை அவர்களிடம் தென்படும். ஏறக்குறைய நான் ஒரு 20 வயது ஆகும்போது தான் நான் மதர் தெரசாவை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது மதர் தெரசா வந்தாங்க, லயோலா கல்லூரியில் வந்தாங்க.
எனக்கு அவங்கள பார்த்தோன்னே உடனே எனக்கு பிரதிபலித்தது பெரியம்மா சிஸ்டர் ஸ்காலஸ்டிகா தான். 2 பேருடைய ஒன்றா இருக்குது. அப்போ தான் மதர் ஸ்காலஸ்டிகாவுடைய செயல்களை எல்லாம் பள்ளி கேள்விப்படும். அப்போ நான் 2 கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இப்போ அவங்களாம் பார்த்தா இவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களும் அனாதை எல்லாம் வச்சுருக்காங்க, இவங்களும் அனாதை எல்லாம் நடத்துகிறாங்க, ஏழைகள்கிட்ட அவங்களுக்கும் கரிசனை இருக்குது, இவங்களுக்கு கரிசனை இருக்குது, 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருப்பது மாதிரி என் மனசில் ஒரு எண்ணம் அப்போயே உருவாயிடுச்சு. அந்த வாழ்ந்த நேரத்திலே அவங்க ஒரு புனிதராக வாழ்ந்தவங்க. இப்போ மதர் தெரசாவை நான் மதர் தெரசாவை மீட் பண்ணியிருக்கிறேன். நான் கல்கத்தாவை வச்சு மதர் தெரசாவை மீட் பண்ணும்போது எப்படி எனக்கு ஃபீலிங் இருந்தோ அதே ஃபீலிங் தான் பாட்டிக்கிட்ட இருக்கும்போதும் அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட பணிகள், அவங்களோட சிறப்பு குணங்கள். ஸோ நானும் அவங்கள வந்து தென்னிந்தியாவின் மதர் தெரசாவாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்து, இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டு எதுவுமே இல்லை, எதிர்ப்பு தான் நிறைய இருந்து. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி இந்த அளவுக்கு இன்றைக்கி சபை வந்திருக்குனாலே அதே வந்து அவங்களுடைய ஜெபமும் அதுவும் ஒரு இதுதான். அன்னை தெரசா அவர்களது புனித பட்டம் கொடுக்கும் பொழுது நிறைய மக்கள் சூழ்ந்திருந்த அந்த திரையில் பார்க்கும் பொழுது, வாடிகன் நகரில் புனித பட்டம் அளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வை பெரிய திரையில் காட்டுகிறார்கள். எங்கள் கொல்கத்தாவில் இருக்கும் அன்னை தெரசா சகோதரிகளோடு அமர்ந்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, இது எதுக்கு செய்கிறாங்க? ஒரு முஸ்லீம் சகோதரர் கேட்குறாரு, இது எதுக்கு இப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க? அவங்க அதை செய்தாங்க, இது செய்தாங்க, எதுக்கு இதை செய்கிறாங்க? புனித பட்டம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னன்னு? அவங்க தான் செத்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு புனித பட்டம் கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்கும் பொழுது ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவர்கள் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடருவதற்கு ஒரு அங்கீகாரம் புனித பட்டம் என்பது. அதை தான் எங்களது அன்னை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் புனிதர் அவர்கள் சொல்லுவாங்க, இங்கே புனிதர் ஆகணும். என்ன நீங்கள் 7 பேர் இருக்கிறீங்களா, 5 பேர் இருக்கிறதா, நம்ம சபையில் புனிதர் ஆகணும் என்று சொல்லி தருவாங்க. எனக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன் வரும்போது எனக்கு அம்மா நீங்கள் புனிதையாக வேண்டும் என்று சொன்ன அந்த வேர்டு, அந்த கடிதம் நான் இப்போவும் வச்சுருக்கேன், என் கையில் இருக்குது, பத்திரமா வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து காட்டுவேன். சிசுவோட பேசினியம்மா, நீ புனிதையாகணும், நல்ல புனிதையாகணும் தாயி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பாவிகளை மனம் திரும்பணுங்கிறது எங்கள் அம்மாவுடைய ஒரு நம்பிக்கை. உலகத்தில் நிறைய பாவிகள் இருக்காங்க, இந்த உலகம் வந்து புனிதம் அடையணும், நீ எப்பவுமே நீயும் ஒரு புனிதராகணும் அப்படி சொல்ல. நான் சொல்லுவேன் அம்மாகிட்ட, அம்மா நான்லாம் புனிதராக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ஆசையே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் அம்மாக்கிட்ட. அப்பான்னு சொல்லுவேன், இல்லை தாய், நம்ம புனிதர் ஆகுறதுக்கு இது ஒரு வழி, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடியது தான் நம்மளை வந்து புனிதமாக்கும், புனித குழந்தைய சிந்திர சமாள மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கடவுள் பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்கள ஒரு நடமாடும் புனிதையாக நான் பார்த்தேன் சின்ன வயசில், அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி கண்டிப்பாக அவங்க ஒரு புனிதையாக தான் வாழ்ந்தாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு புனிதை தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு ஒரே ஒரு விருது வாக்கு, கடவுளை நம்பு, கடவுள் ஒன்று வழி நடத்துவார், அவருக்கு வாழ்க்கையே நினச்சி வாழணும், இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. 1993ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் நண்பகல் 1 மணி அளவில் அருட்சகோதரிகளும் நவகன்னியர்களும் சூழ்ந்திருக்க, தான் ஆசைப்பட்டதைப் போல இயேசுவை காண விண்ணகம் சென்றார் நம் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அக்டோபர் 14ஆம் நாள் அருட்சகோதரிகளும் பாசமுடன் வளர்த்த பிள்ளைகளும் உறவினர்களும் புடைசூழ அருட்தந்தை நவமணி, வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை நம்பிக்கைராஜ் மற்றும் 50 குருக்கள் இணைந்த கூட்டுத் திருப்பலியில் அன்னையின் இவ்வுலக பயணம் இனிதே நிறைவு பெற்றது. ஒரு நாள் அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ இது வந்து எங்கள் நாவிஸ் மிஸ்டர்ஸ் தான் எங்கள்கிட்ட சொன்னது, எங்கள்கிட்ட நான் நேரில் பார்க்கல. அப்போ அவங்க பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோன்னே நாவிஸ் மிஸ்டர்ஸ் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, என்னம்மா ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இந்த ஏசு குழந்தை ஏசு இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை ஏசு அவங்கள பாட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதாட்டு சொல்லி அவங்க அதை பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க குழந்தை இயேசுவை பார்த்து. ஸோ அந்த இது வந்து எங்கள் மிஸ்ட்ரஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க, இப்படி அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு மிஷின் வச்சுருக்கேன், மிஷின் அவங்க பேர் போட்டு தான், அவங்க படம் வச்சு தான் நான் இன்றைக்கி தொழில் செஞ்சுட்டேன். எல்லோரும் சொன்னாங்க வேண்டாம் மாதா இது வை பேர் அப்படின்னு. இல்லை, என்னை வளர்த்தவங்க, என்னை வளர்த்து நான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கோன்னா அவங்க தான் காரணம். அந்த அம்மாவும் அந்த சபையில் உள்ள சிஸ்டர்ஸ் தான் எனக்கு காரணம், வேறு யாரும் கிடையாது.
என்ன இருந்தாலும் நான் உயிரோட எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் அவங்களுக்கு நன்றி உள்ளவளாக தான் வாழ முடியும் என்னால். என்றைக்குமே அம்மா அப்பான்னு நினச்சதே இல்லை. அந்த அளவுக்கு எங்களை நல்லா ஒரு பாசமாக இது பண்ணி வளர்த்தாங்க. நாங்களும் நல்லா படித்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் நர்ஸாக தான் இருக்கிறேன். டாக்டர் ஆகலனாலும் அவங்க சொன்னதுக்கு பாதி அளவுக்காவது நான் படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கிறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தப்புறம் எனக்கு நல்ல ஒரு குடும்பம் லைஃப் இதுவாகிடுச்சு. நல்லா தான் இருக்கிறேன். இன்றைக்கும் எல்லா சிஸ்டருமே கூட இது சப்போர்ட் பண்ணுவாங்க. எதனாலும் கஷ்டம் வந்தாலும் இது பண்ணுவாங்க, கேட்பாங்க. அம்மா வந்து பெற்றவங்க, இவங்க வந்து எங்களை பெக்கலை. யாருன்னே தெரியாது. எங்கேருந்து வந்தோம், எங்கேருந்து வளர்ந்தோம், எங்களை பார்க்கணுன்னு அவங்களுக்கு கடமையே கிடையாது. ஆனால் அவங்க வந்து இதுதான் எங்கள் பணி, இவங்க தான் எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இந்த அளவுக்கு வளர்த்து இந்த அளவு படிக்க வச்சு எங்களுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒவ்வொருத்தருக்கு காலையில் விழுந்து நன்றி சொன்னால் கூட முடியாது. இந்த சபையை தொடங்கி அம்மாவால் இந்த சபையை தொடங்கி இந்த சபையினால் நாங்கள் வளர்ந்து எங்களால் குழந்தைங்க வளர்ந்து அந்த குழந்தைங்களும் எங்களை மாதிரி நல்லதாக வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வான் தந்த மழை போல, தானே எழுந்த விதை போல, கான் உயிர்க்கும் மலர் போல, பிறருக்காகவே எழுந்து அவர்கள் நலனுக்காகவே தாழ்ந்து கீழிருந்தோரை மேல் உயர்த்தி தானும் உயர்ந்த குன்றா பெருநெருப்பாம் வற்றா சுனை ஊற்றாம் அன்னையின் இறுதி மூச்சு ஒன்றை நமக்கு சொல்லிச் சென்றது: கடவுளை நம்பு. ஆம், கடவுளை நம்பு.